என்னடா வங்குல போட்டு ஆக்சுவலா பெருமை நீங்க கம்மியா திட்டிட்டீங்க அந்த இல்ல படத்தை. ஸ்பெஷலா ஒண்ணு போடுவோம் நாளைக்கு. சும்மா நம்ம ஆளுங்க போட்டு இழுத்துட்டு இருந்தானுங்க, நம்ம தெலுங்கு வாலாஸ் போட்டு இழுத்துட்டு இருந்தானுங்க. நாளைக்கு சிறப்பா ஒரு செஷன் போடுவோம். ஒரு 20 நிமிஷம் பேசுவோம் அனிமலை பத்தி. இருங்க ஐயப்பன் ப்ரோ மேல ஷேர் பண்ணிருக்கேன். தெலுங்கு போஸ்ட் வாலான்னு கிரெடிட்ஸ் இருக்கு, மொத்தமா ஃபயர் நீங்க ஓட்டுறீங்க, எதுக்கு நானும் தெலுங்கு போட்டுருக்கீங்க? தான் இங்க போஸ்ட் சபரி கிரெடிட்ஸ் இல்ல, தெளிவா சொல்லிட்டாருங்க. செகண்ட் ரத்தம் ஆஃப் தெறிக்க தெறிக்க இருக்குது. செகண்ட் இதுங்க ஆஃப் நல்லாலன்னு சொல்லிருக்கு இல்ல சொல்லிட்டாரு. ப்ரோ, அது ஓகே. நான் கேக்குறது வேற. போஸ்ட் கிரெடிட் சீன்ல ரத்தம் தெறிக்கிற சீன் தான் இருக்குது, வேற இந்த சீன்ல பெருசா எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. அப்ப அது எதுக்கு ஃபயர் ஓட்டுறீங்க? எனக்கு அந்த சீன் பிடிச்சிருச்சுயா. அதுதான் சொன்னேன், ஃபயர் ஓட்டுறீங்கன்னு சொன்னேன். அனிமல் பாடி ஃபயர் ஓட்டுறீங்க. ஐயோ 2 பேரும் வந்ததுல இருந்து ஆனா மாறிட்டானுங்க போல இருக்கு. அனிமலை பத்தி பேசினா இந்த பிரேக்ல அந்த டவுன் பஸ் மாதிரி கைங்கிறானுங்க. என்னதான்டா பிரச்சனை உங்களுக்கு? அட செர்றா, ஒரு படம் செர்றா, அவ்வளவுதானே. விடுங்கடா. என்ன ஆமா அவன் தான் சரியில்லைன்னு நாங்க சொல்ல ப்ரோ. ப்ரோ படம் நல்லா இருக்குன்னு சொன்னா திட்டுறாங்க ப்ரோ. என்ன ப்ரோ, ஒருத்தனுக்கு பிடிக்குங்க, ஒருத்தனுக்கு பிடிக்கல, அவ்வளவுதான் மேட்ரு. நீயும் பிடிக்கலன்னு சொல்றான்னு எங்க கழுத்தை புடிச்சு நசுக்குறாங்க, ஒடுக்குறாங்க எங்க. அதெல்லாம் தேவையில்லை. அது வந்து என்னன்னா, நாங்க ஒடுக்கப்பட்ட மக்களா ஃபீல் பண்றோங்க. ரொம்ப ஒடுங்கிறாதீங்க பாத்து. அப்படிதாங்க ஒடுக்கிட்டாங்க எல்லாரும் சேர்ந்து. நல்லா இருக்குன்னு சொல்றதுக்கு திட்டுறாங்க ப்ரோ. பக்கத்துல பாத்திரம் கிடையாது தான் சொல்றேன், போய் ஒடுக்க எடுத்துட்டு வாங்க. நான் என்ன சொல்றேன், அவ்வளவுலாம் நீங்க ஒடுக்க வேண்டாம். என்னன்னா அனிமலை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, பிரசாந்த் ப்ரோ 3.5 மணி நேரம் வந்து ஆடியன்ஸ் ஹோல்ட் பண்றதெல்லாம் சாதாரண விஷயம். நான் அதெல்லாம் சொல்றேன். நான் அதுக்கு முன்னாடி எல்லாரும் கொஞ்சம் வாய மூடினீங்கன்னா நல்லா இருக்கும். தயவுசெய்து கைங்கிறீங்க. அப்ப காதெல்லாம் ஒரு மாதிரி குய்யுங்குது. என்னங்கிறன்னா, அனிமலை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அது வந்து ரொம்ப 2 எக்ஸ்ட்ரீமே இருக்குது. பிடிக்காதும் சுத்தமா காரி துப்புற அளவுக்கு. இப்ப நம்மளாம் பாக்குறப்ப வந்து பாத்தீங்கன்னா, தலைவன் கிங்கினி மங்கினியோட அம்மனை குண்டியோட கார்டன்ல சுத்தும் போது யாரா அவன் பைத்தியம் வாயில வருது அப்படிங்கிற மாதிரிதான் தோணுச்சு. என்ன இவனுங்க இந்த டைரக்டர் அது பக்காவா என்னன்னா, அதாவது எனக்கு சந்தீப் ரெட்டி வாங்காவ ஒரு விஷயம் ரொம்ப நல்லா பிடிச்சிருக்குது. இந்த இளிச்ச வாயினர்களுக்கு நாம வந்து நேர்மையா படம் எடுத்தா இவனுங்க எப்படி இருந்தாலும் பார்க்க மாட்டானுங்க. இவனுங்களோட மேல் ஈகோவை மட்டும் தட்டி எழுப்பி விட்டோம்னா கொண்டு வந்து 1000 கோடியை கொட்டிடுவானுங்க. ஏன்னா அவங்ககிட்ட பெரிய பட்ஜெட் இல்லை. அனிமல் பார்த்தீங்கன்னா நீங்க நினைக்கிற மாதிரி 1000 கோடி இல்ல அந்த படம் எடுக்கல. எனக்கு தெரிஞ்ச ஒரு 100 கோடி ரூபா சம்பளம், ரன்பீர் கபூர் எல்லாம் சேர்த்து ஒரு 100-110 கோடி ரூபா தான் எடுத்தது. அது எந்த அளவுக்கு சக்சஸ் ஆகும் ஃபெயிலியர் ஆகும்னு தெரியாம தான். நீங்க கிராபிக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னாவே அந்த ஹெலிகாப்டர்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பழைய படிக்காதவன் கிராபிக்ஸ் மாதிரி தான் இருக்கும். அந்த ஏரோப்ளைன்ல படுத்துட்டு போயிட்டு இருப்பார்ல தலைவர், அதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த லெவல்ல தான் இருக்கும். ஏரோப்ளைன் போகுதா, மலைக்கு வருதா, இவர் வந்து மேட்ரு பண்ணிட்டு இருக்காரா, மலைக்கு பக்கத்துல வந்தோடனே அப்படியே முன்னாடி போய் இழுக்கிறாரா, அப்படியே சொயின்னு அப்படியே ஃபிளைட் வந்து மலையை தாண்டி அந்த பக்கம் போயிருது. டே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. இப்ப அதெல்லாம் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் டிரான்சிஷன் வரும் பாத்தீங்களா, அப்படியே ஸ்கைல இருந்து அப்படியே கார்ல ரன்வீர் கபூர் எந்திரிச்சுக்கிற மாதிரி. அதாங்க சொல்றேன். அதாவது ரொம்ப ரொம்ப சிலாயிக்காதீங்க. நான் என்ன சொல்றேன்னா, அதாவது அவன் இமேஜினேஷன் பெருசு, பட்ஜெட் சிறுசு. அப்ப யோசிச்சிருக்கான் நம்ம ஆளு, சரி நாம ஒரு 1000 கோடி பண்ணணும். இது எப்படி பண்றதுன்னா, அப்ப பாகுபலி மாதிரி செட்டுக்கிட்டுலாம் போகணும், இதுக்கெல்லாம் காசு இல்லை. இப்ப யோசிச்சேன், இந்த பைத்தியக்காரங்களுக்கு எப்படி படம் எடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சேன். ஆஹா, இவனுக்கு தான் உள்ள வந்து அண்டர் கரண்டா என்ன நம்ம எல்லாத்துக்குமே என்னன்னா, பொம்பளைகளுக்கு ஜென்ரலா பிடிக்காது. அதே மாதிரி ஆம்பளைங்கிற ஈகோ வந்து பெருசு. ஏன்னா படத்துக்கு போறவங்க பூரா மொட்டை பசங்க தான். என்ன பொண்ணுங்களும் போறாங்க இல்லைங்களா, பட் போறது நம்ம ஆளுக்கு தானே. போயிட்டு அங்க போயிட்டு பெரிய இதா போய் ஒரு இதா பாக்குறது. அப்ப இவனுங்களை தூண்டி விட்டா எப்படியே ஜெயிச்சிருவோம்டா அப்படின்ட்டு கரெக்டா வச்சான். ஹீரோன்னா யார் தெரியுமா, அதாவது ஆல்பா மேல்னா யார் தெரியுமா, அவன் பாத்தீங்கன்னா அரை குஞ்சாமணியோட வந்து பாத்தீங்கன்னா அதே போயிடுச்சு. போய்தான் அவங்க சுத்திட்டு இருக்கான். இப்ப அதுக்கு லேயர் சொல்லுவானுங்க, இல்ல அது அப்படி கிடையாதுங்க, அது அப்படி எல்லாம் கிடையாதுங்க, உங்களுக்கு தெரியாது, அவர் சரண்டர் ஆகிறார். ராசிமிக்கு என்ன சரண்டர் ஆகிறாரு, வெங்காய சரண்டர் ஆகிறாரு. என்ன அவன் ஆல்பாவே கிடையாதுங்கிறத பாயிண்ட். ஆல்பான்னா எவன் தெரியுமா, ஸ்கிராச்ல இருந்து எவன் தெரியுமா உண்மையான ஆல்பா மேல? நம்ம நிறைய அப்பாக்கள் இருப்பாங்க, ஒண்ணுமே இல்லாம ஸ்கிராச்ல இருந்து 3வது படிச்சு 4வது படிச்சு, இப்ப அப்பாக்கள் படிச்சு அதாவது தாத்தாக்கள் படிக்க வச்சு 12வது உள்ள ஒரு டிகிரி படிச்சு நான் சொல்றேன், நம்ம அப்பாக்கள் சொல்றேன் போனவங்க, அது ஒரு ஆல்பா மேல். பட் அதை விட ஆல்பா மேல்கள் நான் எங்க ஊர்ல பார்த்துருக்கிறேன். 2வது 3வது தான் படிச்சிருப்பான். ஆனா ஒரு கைமடிக்கிற தொழிலுக்கு போய் திருப்பூர்ல உட்காந்து அந்த 100 ரூபா 1000 ரூபாயை சேர்த்து பையனை கொண்டு போய் 1 டிகிரி இல்லை 2 டிகிரி இல்லை பிஹெச்டி வரைக்கும் படிக்க வச்சு
அவனை ஒரு ஆளாக்கி அமெரிக்கால போய் மாசம் 5 லட்சம் 20 லட்சம் சம்பாதிக்க வைக்கிறதுக்கு பண்ணிட்டு இன்னைக்கு பையன் வந்து மாசம் 10 லட்ச ரூபா பேங்க்ல போடுவான். ஆனா இன்னைக்கு அதே பிரீமியர் செருப்பு போட்டு அப்படி சிம்பிளா ஒரு வாழ்க்கை வாழுவான். அவன் தான் ஆல்பா மேல். ஆல்பா மேலுக்கான டெஃபினிஷனே அதுதான். அதாவது தன்னை வந்து தன் குடும்பத்துக்காண்டி தியாகம் பண்ணிட்டு வாழ்றான் பாருங்க ஒருத்தன், அவன் தான் ஆல்பா மேல். இது இல்ல 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 தப்பா சொல்லி இல்ல கொடுக்காதீங்க, ப்ரோ, தப்பா சொல்லுங்க. ஆல்பா இல்ல இல்ல மேல்ன்றது டாமினன்ட் ஆல்பா டாமினன்ட் ஒரு இல்ல குரூப்புக்குள்ள நான் சொல்றேன் டாமினன்ட்டா இருக்கிறவன் தான் ஆல்பா மேல். நான் சொல்லிடுறேன் இல்லைங்க சுவாலஜி படியா நான் சொல்லிடுறேன். நீங்க சொன்னீங்க தப்பா சொல்லி கொடுக்குறீங்க. சுவாலஜி படி ஆல்பா மேலுங்கிறது ஒரு எத்திக்கல் குரூப். அது வந்து தன்னை எப்பவுமே பெருசா நினைக்கும். அது படிச்சதோ படிக்கலையோ ஐயோ தன்னை அந்த குரூப்ல தன்னை அததான் அந்த நான் சொல்லி சொல்றேன். முடிச்சிறேன் தன்னை அந்த என்ன பேச விடுங்க. தன்னை அந்த குரூப்ல டாமினண்டா நினைக்கும். தான் தான் தன் சொத்து தனக்குன்னு இருந்தா தனக்குன்னு தான் அது இருக்கணும். அது அது தனக்கு தான் அது வந்து வெயிட் மிருகத்துல வெயிட் அது வந்து மிருகன் மிருகத்துல இல்ல, அது மனுஷனுக்கும் பொருந்தும். அதுல ஒரு மனுஷனே ஒரு வெங்காயத்துக்கு மிருகம் தான். பொருந்தாது. ஹியூமன் ஒரு இஸ் அன் சோஷியல் அனிமல். ப்ரோ அரிஸ்டாட்டில் சொன்னது. படத்திலேயே என்ன பேச ராஷ்மிகாவை விடுங்க. ஒரு சீன்ல கூட ரன்பீர் அடிச்சிருக்க மாட்டாரு. ஹியூமனிசம் ஆனா இல்ல இல்ல ராஷ்மிகா இல்ல இல்ல ஹியூமனிசம் ரன்பீரை அடிச்சிருப்பாரு. ஸ்லாப் கரெக்டா பண்ணிருப்பா. மனிதம் வெயிட் அப்ப எங்க வெயிட் ஆல்பா மேல் போச்சு? மனிதம் ஸ்லாப் பண்ணது கரெக்ட் தான். இல்ல ஸ்லாப் மனிதா பண்ணது கரெக்ட் தான். இல்ல மனிதா ஹியூமனிசம் சோசியல் மாறி மாறி கிரிஞ்சு நீங்க பண்ணாதீங்க. தப்பா சொல்லி கொடுக்காதீங்க. நான் ஒண்ணு இல்லையா சொல்லிடுறேன். ஆல்பா இல்லையா மேலுங்கிற டிஃபினிஷன் நான் சொல்லிடுறேன். ஆல்பா இல்லையா மேலுங்கிறது ஆல்பா மேல் அது ஒரு டெஃபினேஷன் ஓகே டெபினிஷன் ப்ரோ. கரண்ட் கான்டெக்ட்ல இல்லைங்க, தான் பேசுறாரு அதுவே அவர் வேற தப்புன்ற நானு. நான் என்ன அவர் குளோரிஃபை பண்றாரு. இல்லைங்க, ஆல்பா மேலுங்கிறது கரெக்ட்னு இங்க சொல்றாரு. அதாவது தியாகம் பண்றவன் இல்ல ஆல்பா உங்களுக்கு மேல். சாதகமா ஒரு பாயிண்ட் பேசினா நீங்க இப்ப பேசுறீங்க. தியாகம் பண்றவன் இல்ல ஆல்பா மேல். அதுவே தப்பு. ஜுவாலஜிக்கல் படி தியாகம் பண்றவன் ஆல்பா மேல் அல்ல. எத்தானர்ஜி படி அது இல்லைங்க, இல்ல. ஜாலஜி நான் பிரகாரம் என்ன கிடையாது. அவர் சொல்றேன்னா ஜாலஜி பிரகாரம் பிரசாந்த் ப்ரோ சொன்னாரு. வாபஸ் வாங்க முதல்ல நீங்க. இல்ல வாபஸ்லாம் வாங்க முடியாது. அது இல்ல வாபஸ் மனிதன் ப்ரோ வாங்கறது அவர் நான் ஜாலஜி ஏன் மனிதன் எதிர்ப்ப மனிதன் நான் வாபஸ் ஏன் வாபஸ் எதிர்ப்ப வாங்க தெரிவிச்சுக்கிறேன். மனிதா. நான் ஏன் எதிர்ப்ப தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா சரி நீங்க நீங்க ஓகே தப்பா வாபஸ் சொல்லி கொடுக்க கூடாது. ஒரு போரம்ல அட தப்பா சொல்லி சரிங்க, கொடுக்க கூடாது. அது ஓகேங்க. அடடடடா. ஆமா, பெரிய ஃபாரம் இது. பெரிய இது போரம் தான். பெரிய இது உலக போரம் தான். சமுதாய இத்தனை பேர் இருந்து மாநாடு. கேக்குறாங்க. நான் தப்பா பேசிட்டேன். பிரசாந்த் ப்ரோ உங்களுக்கு சரியாதான் மனிதன் பத்தி பேசணும். தெரியாது. சரியாதான் பேசணும். சரி யாரா இருந்தாலும் சரியாதான் பேசணும். ஏன்னா நீங்க சொல்றீங்க ஆல்பா மேலுங்கிறவன் தியாகம் செய்வான். தியாகம் செய்யறவன் அல்ல. தனக்கான ஜாலஜி தனக்கு பிரகாரம் இல்ல. ஜுவாலஜி அதான் மிருகத்துக்கு பிரகாரம் இல்ல, ஜுவாலஜி மனுஷன் வேற தானே. ஏன்னா அது மனிதனே ஒரு ஹியூமன் அனிமல். யோ, அரிஸ்டாட்டில் கருத்துப்படி அவன் ஹியூமன் இஸ் அன் சோஷியல் அனிமல். அவன் இல்ல 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 வாபஸ் வாங்கிக்கிடுங்க. அரிஸ்டாட்டில் யாருன்னு தெரியாம இருங்க. பேசுறாங்க. வாபஸ் வாங்குங்க பிரசாந்த். சமூக அறிவியல் இருங்க. இல்ல இல்ல செய்யாதீங்க. அரிஸ்டாட்டில் செய்யாதீங்க அந்த வார்த்தைய. அரிஸ்டாட்டில் வெங்காஸ்டாட்டில் அவனுக்கு எல்லாம் 300 வருஷத்துக்கு முன்னாடி உட்கார்ந்து சொல்லாதீங்க. தெரியாம ஏங்க, சொல்லாதீங்க. இருங்க, அவருக்கு பேச ஒரு விடுங்க. நீங்க அவருக்கு ஒரு பேசுறீங்களா? பெரிய ப்ரோ அவர் ஃபாலோவர்ஸ் கருத்து இருக்கு. பேச விடுங்க ப்ரோ. சரிங்க, நீங்க பேசிட்டீங்களா, நான் பேச விடுங்க. அதாவது என்ன ஹியூமன், என்ன சோசியல் அனிமல், ஈர வெங்காய அனிமல். அப்புறம் எதுக்கு இந்த மயிராண்டிகளுக்கு 6வது அறிவு நான் கேக்குறேன். என்ன அவ அஞ்சறிவு வச்சுக்கிட்டு போயிட்டு புள்ள திங்க வேண்டியதானே. புள்ள தின்ட்டு கக்கா வந்து ஒரு பேசிக் சயின்ஸ், இந்த பேசிக் சயின்ஸ் கூட தெரியாட்டா கஷ்டம் தான். ஏங்க ஒரு என்னங்க விலங்கு basic தொகுதியில வெங்காயம்? மனிதனும் எல்லாத்தையும் ஒரு சயின்ஸோட தான் பேசணுங்கிறதும் ஒன்னும் நீடு இல்ல. இருங்கங்க, பேச விடுங்க. நீங்க ஃபார்ம்னு சொல்றீங்கல்ல, நீங்க பேசுனீங்க, ஃப்ரீயா விட்டேன். பேச விடுங்க தலைவா. என்னன்னா என்ன நான் பேசி முடிக்கல. நீங்க சரி நான் அவர் மைக்ல வந்து பேசி சரி முடிக்கல. பேசுங்க, அவர் வந்து பேசி சரி பேசி முடிக்கல. முடிச்சிருங்க, நான் கமெண்ட் இருக்கிறேன். நீங்க சொன்னது தவறானது. அதுக்கு அடுத்து நான் எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா ஆல்பா மேலுங்கிறத நீங்க தியாகம் பண்றவன்னு சொன்னீங்க. அது இல்ல என்ன பேச முதல்ல விடுங்க. அவர் பேச விடுங்க ப்ரோ. ஸ்டாப் பண்ணாதீங்க. நீங்க என்ன ஸ்டாப் பண்ணாதீங்க. நான் பேசி முடிச்சேன், அவர் பேசட்டும். அது ஆல்பா மேலுங்கிறவர் தியாகம் பண்றவன் இல்ல. தனக்கு தான் தான் முன்னிறுத்தி நிக்கக்கூடிய மனுஷன். அவன் தனக்குள்ளாடி எல்லாத்தையும் கட்டுக்குள்ளாடி வச்சு கூட நினைச்சுக்கூடியவன். சொத்தா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் தான் தான் முன்னு நினைக்கக்கூடியவன். அவன் படிச்சவனோ படிக்காதவனோ எல்லாருமே அந்த ஆல்பா மேலுக்குள்ளாடி வருவாங்க. அதுல ஹியூமன் வந்து சோசியல் அனிமல் தான். விலங்கு தொகுதியில தான் மனிதர்கள் வராங்க. அவனுக்கு 6 அறிவு இருக்குது, அவ்வளவுதான். அந்த மனிதனுக்கும் ஹியூமன் அந்த அனிமல் மாதிரி நமக்குள்ள செய்கைகள் அனிமலுக்குள்ள இருந்து நமக்கு இருக்குது. அப்புறம் அரிஸ்டாட்டிலாவது வெங்காயமாவதுன்னு சொன்னாரு. அதுக்கு நான் கடுமையான கண்டனம் தெரிவிச்சுக்கிறேன். ஒரு பெரிய தத்துவ ஞானிய, ஒரு சமூக அறிவியல, ஒரு அரசியல் அறிவியல மக்களுக்கு சொல்லிக் கொடுத்த அவ்வளவு பெரிய மாமேதைய இப்படி ஒரு போரம் போட்டு அவரை ஒரு ஈர வெங்காயம் சொன்னவரை நான் ரொம்ப பெரிய கடுமையான கண்டனம் தெரிவிச்சுக்கிறேன். அவ்வளவுதான், முடிச்சுக்கிறேன். எப்படி ஆளை இறக்கி இருக்கோம் பாத்தீங்களா பிரசாந்த்? சரி சரி, எப்படி ஆளை இறக்கி இருக்காரு பாத்தீங்களா? நீங்க வாபஸ் இது வரைக்கும் உங்க பாட்டுக்கு யாராவது எசப்பாட்டு பாடி இருக்காங்களா இந்த ஸ்பேஸ்ல? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல, அதெல்லாம் இருக்கிறதா. எனக்கு என்னன்னா ஸ்பெஷலா மேக் பண்ணி கூட்டு வந்திருக்காரு. அதான் இல்ல அரிஸ்டாட்டில் மனிதன் ப்ரோ. ஆனா அப்ப நடுவுல கொஞ்சம் பேச விடுங்க பிரசாந்த். இல்லங்க, அரிஸ்டாட்டில் ஃபேன் என்ன கன்னடம் பண்ணது எல்லாம் நடக்குன்னு நான் வந்து வாழ்க்கையில் நினைச்சேன். அதனால என்ன பண்ணான்னு கூட எனக்கு தெரியாது. அதாவது விஜய் ஃபேன் கூட சண்டை போட்டிருக்கா, அஜித் ஃபேன் கூட சண்டை போட்டிருக்கிறா, விக்ரம் பிரபு ஃபேன் கூட சண்டை போட்டிருக்கா, எத்தனையோ ஃபேன் கூட சண்டை. அரிஸ்டாட்டில் ஃபேன் வந்து நமக்கு கண்டனம் தெரிவிப்பான்னு இருக்குது விதியில. அதை இன்னைக்கு அதுவும் நடந்து போச்சு. சரி தொலைட்டேன். நான் என்ன சொல்றேன்னா,
இது இது வந்து எனக்கே ரொம்ப அவமானமா இருக்குது. தும்பக்கேரில் தூக்கு போட்டுக்க வேண்டியதான்னு நினைக்கிறேன். ஸோ எனிவே வாகமான் சிரிக்காதீங்க வாகமான். ரொம்ப வந்து எரியிற எண்ணெயில வந்து என்னது எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்தாதீங்க வாகமான். டின் டின்னா ஊத்துறீங்க, ரொம்ப தப்பு. நீங்க பேசுங்க. அதாவது என்னன்னா மனிதன் டென்ஷன் ஆயிட்டு அப்படியே ஏங்க தெரியாதுங்க அந்த ஆள அரிஸ்டாட்டில. நான் படிச்சுட்டு கிடிச்சிட்டு வர்றேங்க, ஏதாவது பழைய புக் எடுத்துக்குது அது இது பண்ணிருக்கேங்க. பண்டாத படிக்கும் போது சொல்லியிருக்கானுங்க அரிஸ்டாட்டில். அது இந்த இதெல்லாம் தருவானுங்க, அந்த கோனார் புக்கு மாதிரி அந்த சைட்ல ஒரு கதைக்கெல்லாம் தருவானுங்க. நமக்கு தெரிஞ்சது இந்த ஷேக்ஸ்பியரு, இவங்க ஒரு 5-6 பேர் இருக்கிறானுங்க, அவங்க தான். அது என்னன்னா ஏதோ நிறைய சொல்றங்காட்டிக்கு இந்த பொங்கல் பட்டிமன்றத்துல அடிக்கடி ஷேக்ஸ்பியருங்குவானுங்க, இன்னொரு 4-5 பேர் சொல்லுவானுங்க, அவ்வளவுதான் தெரியும். நான் படிச்ச புக்கு எல்லாம் என்ன மீறி போனா அக்னி சிறைகள்னு ஒரு புக்கு படிச்சிருக்கேன். மொத்தமா சேர்த்தா ஒரு 15 புக்கு படிச்சிருப்பேன். இவ்வளவுதான் நம்ம புக்கு நாலேஜ். ஏதாவது ரீல் ஸ்கில்ஸ் இன்னைக்கு லேட்டஸ்ட் கேட்டீங்கன்னா ஒரு பொண்ணு ஒன்று கரபரன்னு வந்து கை அந்த பக்கம் இந்த பக்கம் எல்லாம் சுத்திட்டு ஆடிட்டு இருக்குது. அதை பத்தி எல்லாம் கேட்டீங்கன்னா ஒரு விவரமா நான் சொல்லுவேன். திடீர்னு புக்கு விற்கினீங்கன்னா நமக்கு அந்த அளவுக்குலாம் அறிவு இல்லை. பட் இருந்தாலும் பாயிண்ட்டுக்கு வரேன். நான் என்ன மேட்டர்னா, ஆல்பா மேல வந்து மனிதனுக்கும் விலங்கு, அதாவது விலங்கோட தன்மை இருக்குது, அதெல்லாம் ஓகே தான். அப்ப எதுக்கு மனுஷன் கூப்பிடணும்? என்ன ஒரு ஹைடெக் விலங்கு அப்படின்னு கூப்பிட்டு போயிடலாம்ல மனுஷனை? இப்போ மனுஷங்கு அப்படின்னு கூப்பிட்டு போயிடலாம்ல மனுஷனை? இப்போ மனுஷனை ஏன் மனுஷன்னு கூப்பிடுறோம்னா, அந்த 6வது அறிவு அப்படிங்கிறது, அந்த 5 அறிவு இருக்கிற அந்த விலங்கியல் தன்மையெல்லாம் இருக்குதுல்ல, அதை எல்லாம் தாண்டி அதை ஆள்ற ஒரு விஷயமா தான் அந்த 6வது அறிவு வந்து கடவுளோ வேற ஏதோ இயற்கையோ படைச்சிருக்குது. அப்ப அதுல என்னன்னா, அது சோசியல் அனிமல் அப்படின்னாலும் ஆல்பாங்கிறது என்னன்னா ஒரு மிருகத்துக்கு வந்து ஓகேங்க. நாம இன்னைக்கு மனுஷனா இப்ப ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி பேசினா கூட ஓகே. இன்னைக்கு இந்த இவ்வளவு 2024 வருஷமாச்சு கிறிஸ்து பிறப்புக்கு பின்னா, அதே 2024 தமிழ் வருடம். மற்ற வருடமெல்லாம் எடுத்து பார்த்தோம்னா 5000-10,000 வருஷம் ஆச்சு. நாம எல்லாம் எல்லாம் பரிணமிச்சு இவ்வளவு வருஷமாயி போச்சு. அப்படிங்கிறப்போ நம்மளோட அறிவு வளர்ச்சின்னு ஒன்று இருக்குது இல்ல, அந்த அறிவு வளர்ச்சியில நாம எது ஆல்பா மேல் அப்படின்னு பார்த்தா, இந்த ஊருக்காண்டி ஒரு விஜயகாந்த் ஆல்பா மேல்னு சொல்றீங்களா, சூப்பர், நான் ஒத்துக்கிறேன். பக்காவான ஆல்பா மேல். கோவப்பட்டிருக்கான் மனுஷன், பயங்கரமா வாழ்ந்திருக்கான், ஒரு உலகத்துக்கே நிறைய பண்ணியிருக்கான், அதான் ஆல்பா மேல். நான் என்னோட டெஃபினேஷன் சொல்றேன், உங்களோட டெஃபினேஷன் நீங்க சொல்லுவீங்க இதான் காமன் டெஃபினேஷன். அது இருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறத என்னோட பாயிண்ட். இங்க என்ன சொல்லி தருதுன்னா, அதெல்லாம் விட்டுருங்க, நம்ம பாயிண்டே விட்டு எங்கேயோ போயிட்டோம். இந்த அனிமல்ல என்ன சொல்லி தருது அப்படின்னா, மேல் சாவனிசத்தை சொல்லி தருது. அது ஆல்பா மேல்லாம் வந்து சொல்லி தரல, மேல் சாவனிசம். அதாவது ஒரு ஆம்பளை நினைச்சானா இன்னும் வேணா பண்ணலாம். ஸ்கூல்லயே வந்து இவங்க அப்பா ஸ்கூலு, அதுங்காட்டிக்கு வந்து ஒரு கன் எடுத்துட்டு போவாராம். பெரிய ஒசாமா பின் லேடன் மச்சா அவரு. என்ன 12வது படிக்கும் போது கன் எடுத்துட்டு போறாரு அவரு. என்ன எவனா ஒருத்த பண்ணியிருப்பான். ஆனா இது என்ன சொல்லி தருது, அந்த படம் என்ன சொல்லி தருது? பிரசாந்த் ப்ரோ, மேல் சாவனிசமா இருந்தா இந்த மாதிரி இருந்தா அவனுக்கு எல்லாமே அவன் லூஸ் பண்ணிடுவான். அவன் கண்ணு சென்சஸ் எல்லாம் லூஸ் ஆகும். அப்புறம் கிளைமேக்ஸ்ல வந்து அவன் அப்பா கூட அவனுக்கு ரொம்ப பிடிச்ச அப்பா கூட அவனால காப்பாற்ற முடியாது. அதுதான் வந்து மேட்டர். தான் என்னன்னா சோரிஸ், இது எல்லாமே எப்படின்னா, இந்த போதைப் பொருள் ஒழிப்பு, கன் ஒழிப்பு, இதெல்லாம் வந்து நான் கண்ணை சுட்டு தான் சொல்லி தருவேன்னு சொல்றாங்கல்ல. ஆனா நம்மளால இதை எதை எடுத்துக்குவானுங்கன்னா சுடுறதை மட்டும் தான் எடுத்துக்குவானுங்க. நீ அந்த லேயர்லாம் வைக்கிறீங்களா, நீங்க எல்லாத்துக்கும் எல்லா லேயரும் புரிஞ்சுட்டா பிரச்சனையே கிடையாது. இங்க என்னன்னா ஜெனரல் ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ரோ, அடுத்த சீன்ல அனில் கபூர் அவனை செவுல அடிச்சு திருப்புவார்ல, ஜெயில விட்டாங்க, அதை எடுத்துக்க மாட்டாங்களா? அடுத்த சீன்லயே ரன்பீர் கபூர் செவுலயே கொடுத்து உன்னை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருவேன்னு சொல்லுவாரு, அதை எடுத்துக்க மாட்டாங்களா மக்கள்? இல்ல, அததாங்க சொல்றேன் நானு. உங்களுக்கு நீங்க டிஃப்ரெண்ட் கிளாஸ் ஆஃப் சொசைட்டில எது எப்படி கன்வே ஆகுங்கிறது நம்ம உங்களுக்கு தெரியலைங்க. நான் அதங்காட்டி சொல்றேன். நான் என்னன்னா உண்மையாலுமே சொபிஸ்டிகேட்டடா ஒரு எஜுகேட்டடை விட மோஸ்ட்லி அவேரான சொசைட்டிஸ்ல இதுல இருக்கிற எல்லா லேயர்ஸும் புரிஞ்சுக்குவான். இன்னொன்னு அதை விட இது ஒரு படம் தாண்டி தள்ளி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பான் பாட்டுக்கு. இன்னொன்னு பிரசாந்த் ப்ரோ, அந்த வந்து அவங்க இன்னொரு கருத்து சொல்றாங்க. சண்டை போற அத சொன்னதுக்கு தான் ப்ரோ, இது ஒரு படம் தாண்டான்னு சொன்னதுக்கு இல்ல இன்னொரு கருத்து இருக்கு ப்ரோ. அதாவது பிசினஸ் ஓனர்ஸ் எல்லாம் வந்து அவங்க குழந்தைகளுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, அதனால வந்து ஒரு பையன் எப்படி கெட்டு போகிறாங்கிற ஆங்கிளும் இருக்கு. அதெல்லாம் யாருங்க சொன்னது? ஆனா ப்ரோ இது ஒரு படத்தை படமா பாருங்கன்னு சொன்னா சண்டைக்கு வர்றாங்க அப்படின்னு பார்த்தா அவங்க அக்காக்கு ஒண்ணுன உடனே முதல்ல ஆளா பண்ணினால அப்பா இல்லைன்னு ஒண்ணு அப்படி எடுத்துக்கலாம்ல, ரேக்கிங் பண்றாங்கன்னு. ஆமா ஆமா, அக்கா துப்பாக்கி எடுத்துட்டு போனானா அதான் சொல்றேன், எப்படி வேணா எடுத்துக்கலாம் ப்ரோ, நீங்க சொல்ற மாதிரி தான் எடுத்துக்கணும். இல்ல ஒருத்தர் கிளைமேக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஃபினிஷிங் ஷாட்ல வந்து
இது வந்திருக்கும்ல, உங்க அண்ணன் இல்ல, சோ நான் உன்னையே கல்யாணம் பண்ணிட்டு அவங்க அண்ணியை பார்த்து சொல்லுவான், அது கரெக்டா? இல்ல அது ஒரு லட்ச விஷயம் இருக்குதுங்க உள்ள. நான் அதெல்லாம் விட்டுருங்க. ஏங்க சும்மா பீடி குடிச்சிட்டு எங்காவது உள்ள ஒருத்தன் இருக்கிறான், அவனை போய் கொலை பண்றதுக்கு பாத்தீங்கன்னா இவனுக்கு பாட்டு கோட் சூட் போட்டுட்டு போறானுங்க ரோட்டை கிராஸ் பண்ணிட்டு. ஆக்சுவலா இதெல்லாம் நடக்கலையான்னு கேட்காதீங்க, சத்தியமா நடந்திருக்கு. இப்ப சந்தீப் ரெட்டி வாங்கிறவன் சும்மா வந்து ரெஃபரன்ஸ் இல்லாமலாம் போய் எடுத்துருக்க மாட்டான். ஒன்றும் அவ்வளோ பெரிய லூஸ் எல்லாம் கிடையாதுங்க. ஆக்சுவலா இதெல்லாம் நடந்திருக்குது. ஆனா இதெல்லாம் ஸ்ட்ரே இன்சிடென்ட்ஸுங்க. ஒரு ஒரு 1000த்துல இல்ல ஒரு லட்சத்துல ஒரு இன்சிடென்ட் இப்படி நடந்திருக்கும். பணக்காரர்களுக்குள்ள எவனா ஒரு ஃபேமிலியில ஒன்று நடந்திருக்கும். அதுக்கப்புறம் சட்டம் வந்து என்ன பண்ணியிருக்குது அப்படிங்கிறது இது வரைக்கும் வெளில வந்திருக்காது. சட்டத்துல எஸ்கேப் ஆகிறோம்னு இருக்கிறான். அதே மாதிரி இந்த பிசினஸ் ஓனர் வந்து பிள்ளைகள் நல்லா வளர்க்கலைன்னா முகேஷ் அம்பானியோட ஒரு பிசினஸ் ஓனர் இருப்பானா? ஏன் அவையெல்லாம் பிள்ளைய வளர்க்கலையா? நான் பார்த்து தான் இருக்கிறேன். அவன் ஹம்பிளா தான் இருக்கிறாங்க. நான் பாக்குறேன் அம்பானி பசங்க எல்லாம் வர்றாங்க. என் ஃப்ரெண்ட் ஒருத்தங்க உண்மையாலுமே இன்னைக்கு சொன்னான், முகேஷ் அம்பானியோட பையன் வந்து ஆல்பா மேல இப்படிதான்டா சுத்திட்டு இருப்பான் அப்படின்னா. ப்ரோ ப்ரோ ரன்பீரே சொல்லுவான். ப்ரோ எல்லாரும் ஒரு சில பேர் இருக்காங்க இந்த மாதிரி இல்ல பணக்காரங்க வீட்டு பசங்க. இல்ல சபரீஷ் பிரசாந்த், இல்ல இது படம் வந்து மாரலி கரெக்டா இருக்கணும், இல்ல ஏதோ ஒரு மாரல சொல்லணும், ஹீரோ பொலிட்டிக்கலி கரெக்டா இருக்கணும், அது எல்லாத்தையும் தவிர்த்துட்டு அதெல்லாமே இருந்துட்டு போதுன்னு விடுங்களேன். படத்துல தேவையில்லாம நிறைய அருவருப்பான சீன்ஸ், ரொம்ப கோரியான சீன்ஸ் எல்லாம் ரொம்ப குளோரிஃபை பண்ற மாதிரி இருக்கிறதா கடுப்பா இருக்கு. அந்த மாதிரி விஷயங்கள் படம் ஃபுல்லாவே இருக்கிறது நிறைய சீன்ஸ் இருக்கு இல்லையா? கன்னு வேகமாண்டு கன் இருக்குல்ல, அது கம்ப்ளீட்டா வந்து நம்ம லோகேஷ் கனகராஜ் பார்த்து சூடு போட்டுக்கிட்டது. அந்த ஆமா அது இல்ல, அது மட்டும் இல்ல. இப்ப அந்த கிளைமேக்ஸ்ல அந்த விஜய்னு ஒரு கேரக்டர் வரும்ல, வர்றப்பயே 2 பேரை கட்டி வச்சிருக்க மாதிரி காட்டுறாங்க. வந்த உடனே பார்த்தா ரொம்ப கொடூரமா குத்தி அவர் உடம்பெல்லாம் ரத்தம், செவிரெல்லாம் ரத்தம், அந்த ரத்தத்தோடயே வந்து பேசுறது, அதெல்லாம் ரொம்ப கோரா இருக்குல்ல. அது வந்து ஒரு வயலன்ஸ் பான் மாதிரி. இல்ல வேகபாண்ட் இதோட சைக்காலஜி சொல்றேன் பாருங்க. ஏன் வாகபாண்ட் ப்ரோ விக்ரம்ல சூர்யா காமிச்சப்போ இல்ல இது எல்லாமே அதான் சொல்றேங்க. இல்ல அதுதாங்க அங்க ஒரு சீன் ஆரம்பிச்சது, அங்க ஒரு சீன்ல பண்ணாங்க. அது டார்கேரியன் இருங்க, இல்லங்க அது ரொம்ப சட்டிலா தான் இருக்கும். ஆனா அந்த ஒரு சீன்ல நடந்த மாதிரி இவங்க 100 மடங்கு அதை அதிகப்படுத்தி காட்டுறாங்க. எல்லா படத்துக்கும் நம்ம ஐயப்பனே ஃபயர் அவுட் இருக்காரு. இல்லைங்க, இது எல்லா படத்துக்கும் பொதுவா தான் சொல்றேன். என்னன்னா வயலன்ஸ் வந்து ஃபீட் பண்றது வந்து கிட்டத்தட்ட ட்ரக்கை ஃபீட் பண்ற மாதிரிங்க. இதோட சைக்காலஜிக்கல் எஃபெக்ட் அப்படிங்கிறது வந்து வெறும் இது வந்து ஒரு அனிமல் அப்படிங்கிற இப்போ ஒரு படத்துக்கு மட்டும் இல்லை. இங்க துப்பாக்கி எடுத்துட்டு கஞ்சாவை எடுத்துட்டு அதை இழுத்தா அடுத்தது வந்து எடுத்து கத்தி எடுத்து சதக்குன்னு வெட்டுறானு இல்லை ஹீரோக்கள். எல்லா ஈர வெங்காயத்துக்கும் சேர்த்து தான் சொல்றேன். இதெல்லாம் வந்து என்னன்னா அவனுங்க அந்தந்த அட்ரினலின் ரஷ்ஷுக்கு. ஏன்னா இங்க வந்து டிக்கெட் எப்படி நீங்க சேல் பண்ண வைக்க முடியுங்கிறீங்களா? நீங்க வந்து இன்னைக்கு அழகி மாதிரி படம் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவனுக்கு ப்ரோ இது பேடு ப்ரோன்னு 2வது சீன்ல படுத்து தூங்கிடுவானுங்க இவனுக்கு பூரா. அங்க பாத்தீங்கன்னா பாட்டு சொல்லி பாட சொல்லி குங்குமம் வந்ததுன்னா இவன் சீட்டுக்கு இந்த பக்கம் திருப்பி குப்பரப்பட்டு தூங்கிட்டு இருப்பானுங்க 3வது சீனை. ஆக இன்னைக்கு வந்து அப்படி வந்து இந்த ஃபாஸ்ட் ஃபுட் உலகம் மாதிரி கண்டென்ட்டும் ஃபாஸ்டா வேணுங்கிற உலகமாய் போச்சு. ஸோ இதுல இவனுக்கு எப்படி இழுத்து போடுறது அப்படிங்கிறதுக்கு ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கேஜிஎஃப் எடுத்துக்கலாம். அதுல அட்ரினலின் ரஷ் அப்படிங்கிறத கரெக்டா வச்சிருப்பான். இவனுக்கு எங்க அடிச்சா எங்க டிக்கெட்டா மாறுங்கிறது தெரியும். அப்படி வந்து அவன் வெளில வரும்போது என்னன்னா அவன் வந்து எஸ்ஸா ஃபீல் பண்ணுவான். தட்ஸ் ஆல். இவ்வளவுதான் சைக்காலஜிங்க. இன்னைக்கு டிக்கெட் விற்கிற சைக்காலஜி இவ்வளவுதான். நீங்க வந்து அந்த ஹீரோவை ஃபீல் பண்ணிட்டீங்கன்னா நீங்க அடுத்தது வந்து ஒரு 50 பேர்த்த கூட்டிட்டு போவீங்க. அவ்வளவுதான். அது என்ன, ஹீரோ வந்து ஆகாய சூரனா இருக்கணும் பாத்தீங்கன்னா 50 பேரை வெட்டணும். அவன் யோசிச்சுக்குவான். இப்ப கல்யாணம் முடிச்ச உடனே அவங்க மாமனாரு கொழுந்தனாரு பூராத்தின்னு நினைச்சுக்குவான். வெட்டுறான் அப்படின்னு மனசுக்குள்ள வச்சு நினைச்சிட்டே தான் படம் பார்த்துட்டு இருப்பான். ஸோ அவனவனோட அந்த சீக்ரெட் டிசைர் இருக்குல்ல, அதை தட்டி வந்து இவனுக்கு வந்து உட்காந்து மாத்துறது வந்து தான் இந்த டிக்கெட் காசை வாங்குறாங்க. இது வந்து இது கரெக்ட் கிடையாது. ஒரு சொசைட்டிக்கு கரெக்டான விஷயம் கிடையாது. சும்மா சர்டிஃபிகேட் வாங்கிட்டாங்க. ஆனா ஜென்ரலா வந்ததுன்னா இது எந்த படத்துலயும் செய்யறது வந்து சரியான விஷயங்கள் கிடையாதுங்க. இன்னும் சொல்றேன், நம்ம என்டர்டெய்னர்ஸை வந்து அசால்ட்டா நினைச்சுக்கிறோம். நம்ம வந்து ஃபேமிலி என்டர்டெய்னர் சொல்றோம்ல, அதெல்லாம் கொஞ்சம் மொக்கையா தாங்க இருக்கும். ஏன்னா அதுல அட்ரினலின் ரஷ் எல்லாம் ஒன்றும் இருக்காது. அதுல வந்து டைலாக்ஸ் இருக்கும், சீன்ஸா இருக்கும், யதார்த்தத்துக்கு கொஞ்சம் பக்கத்துல இருக்கும், கொஞ்சம் சினிமாத்தனமா இருக்கும். ஆனா கடைசியில வந்து பாத்தீங்கன்னா அது எங்கேயும் வந்து உங்களுக்கு விஷத்தை வந்து இன்ஜெக்ட் பண்ணவே பண்ணாது. உங்களுக்கு இன்னைக்கு திருப்பி நமக்கு தேவையில்லை ஒரு சுந்தர் சீக்கல், கேஎஸ் ரவிக்குமார்கள்லாம் இன்னைக்கு நமக்கு தேவை. நம்ம அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு மார்க் ஆண்டனிலாம் ஹிட் பண்றோம். இப்போ மார்க் ஆண்டனியில் என்ன இருந்தது, அதுல வயலன்ஸ் இருக்கு, ஆனா பாத்தீங்கன்னா அது காமெடியா இருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா எந்த இடத்துலயுமே ஒரு கோரியா ஒரு சீன் கூட ஒரு ஷாட் கூட உங்களுக்கு கோரியா ஒரு கொலை மாதிரிலாம் காட்டியிருக்கவே மாட்டாங்க. மண்டே 2 பொழக்கிற மாதிரிலாம் எங்கேயும் காட்டியிருக்க மாட்டாங்க.
ஸோ ஐ திங்க் திஸ் ஹேஸ் டு எண்ட் சம்வேருங்க. இது வந்து வெறும் தெலுங்கு சினிமாவோ ஹிந்தியோ தமிழோ கிடையாது, எல்லா இதுலேயுமே எண்டு பண்ணும். ஏன்னா இது வந்து ட்ரெண்ட் ஆரம்பிச்சது கேஜிஎஃப்ங்க, அங்கிருந்து ஆரம்பிச்சது. அந்த வெட்டுறது தும்மா டம்மா மீல்லாம் அங்கிருந்து ஆரம்பிச்சதுங்க. அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா லோகேஷோட படங்கள்ல கொஞ்சம் வந்தது, அது வயலன்ஸ்னு சொல்ல முடியாது, அந்த கன் கல்ச்சருங்கிறது கொஞ்சம் இதாச்சு. அது அப்படியே வந்து நான் இது தப்பு ரைட்டுங்கிறத விட இருக்கிற ஃபேக்ட் சொல்றேன். அப்புறம் அது வந்து பாத்தீங்கன்னா காப்பி அடி வேற வேற ரூபமா காப்பி அடிக்கப்பட்டு ஒரு ட்ரெண்ட் பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் கன்னா தான் இருந்தது. சும்மா ஒரு சீனுக்கு வந்தாலே ஹீரோ 4 கன் எடுத்து டமால் டிமால் சுட்டு தான் நிக்கிறானே ஆளு. அடடே டைலாக் பேசுங்கடாருன்னா ஒன்லி கன் நோ ஒன்லி ஷூட்டிங் நோ டைலாக் அப்படின்ட்டு வந்துடுறாங்க. ஸோ இது மாறணுங்க. ஏன்னா நம்ம மேட்டுக்குடி, உள்ளத்தை அளித்தா இதெல்லாம் நீ பார்க்குறோம்ல கேடிவிலாம், என்ன பண்ணுங்க ஒன்றும் கிடையாதுங்க, உள்ள ஒன்றுமே இருக்காது படத்தில், ஜாலியாக இருக்குங்க படம். போய் உட்காந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஏன் நிறைய ஆடியன்ஸ் தேட்டருக்கு வரது இல்லைன்னா, ஏன் சீரியல் எல்லாம் செட்டில் ஆயிட்டாங்கன்னா, இது நம்ம அம்மாக்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாமலாம் இல்லை, படம் பார்க்க தெரியாமலாம் இல்லை, நல்லா தெரியுங்க. சும்மா சொல்லிடுவாங்க இவங்க நம்ம அம்மாக்களுக்குன்னு எல்லாம் தெரியும். அவங்களுக்கு என்னன்னா அவங்களோட சென்சிபிலிட்டிஸ்க்கு பெருசாக ஹர்ட் பண்ணாமல் சின்னதாக ஒரு மாமியார் மருமக அதில் ஒரு ட்விஸ்ட்டு அப்படி சண்டை அப்படின்னு அந்த சீரியலில் காட்டிடுறாங்க. அவங்களுக்கு அவ்வளோதான் தேவை, அதை அங்கேயே பார்த்துடுறாங்க. அவங்களுக்கு அதை ஒரு திரைப்படமாக கொடுக்கறதுக்கு ஆளே இல்லைங்க. அன்னைக்கு வந்து வி சேகர்னு ஒருத்தர் இருந்தார், ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு? சின்ன சின்ன படங்கள் எடுப்பார், நம்ம இந்த பட்ஜெட் பத்மநாபனு. என் கருத்து கரெக்டு தான் நான் சொல்கிறது கரெக்டா தப்பா? வி சேகர் தானே அவர் பேர்? கரெக்ட் தான், கரெக்ட். அவர் தூங்கிருப்பாரு. அதான் இப்போ வி சேகர் படங்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளோ கிளீனா இருக்குங்க. ஒரு சின்ன செட்டு போடுவாங்க, ஒரு வீடு இருக்கும், ஒரு வடிவேலு, ஒரு விவேக்கு, ஒரு 2-3 பேர், ஒரு பிரபு சாரு, இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா வடிவேலு விவேக் சார்னு சொல்லலாம்னு சண்டை போட்டுறாங்க, எல்லாரும் சார்கள் தான். இல்லை இவங்கெல்லாம் வச்சு ஒரு சின்ன ஒரு குடும்பம் இருக்கிற ஒரு சின்ன ஒரு கான்ஃப்ளிக்ட்டு அதை எடுத்துட்டு அழகா ஒன்று பண்ணிட்டு ஒரு சின்ன பட்ஜெட்டில் எடுப்பாங்க. அது யாரையும் பெருசாக ஹெட் பண்ணாது, ஒரு குடும்பத்தோட போய் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அந்த ஜானரே அழிச்சிட்டாங்க. அது என்னன்னா இவங்களா ஒன்று நம்பிட்டாங்க, என்னன்னா யங்ஸ்டர்ஸ் மட்டும் தான் படம் பார்க்குறாங்க, கிடையவே கிடையாது. எல்லாருமே படம் பார்க்க ரெடி, இவங்க படம் பண்ண ரெடி இல்லை. அதோட விளைவு தான் அனிமல்லாம் வந்து படங்கள் என்னன்னா இங்க என்னன்னா யங் பாப்புலேஷன் தான் அந்த முதல் 2 நாள் போய் ஆடியன்ஸ் உள்ள வர வைக்குதுங்க. அப்போ அவன் அட்ரினலினை ரஷ் பண்ணி எடுத்தே ஆகணும். அதுக்கு நீங்க அனிமல் தான் பண்ணணும், வேற ஒண்ணுமே கிடையாது. நீ ஷாருக்கான் ஏதாவது வந்து பழைய மாதிரி ராஜ் அப்படின்ட்டுலாம் காஜல் ரெண்டும் சேர்ந்து ஒரு லவ் படம் எடுத்தே ஒரு பயம் வாங்க மாட்டான், பாப்பாங்க. அதுக்குமே ரொம்ப லேயர் கியர் வச்சு ஏதாவது ஒன்று கிளிக் ஆனா உண்டு, இல்லைன்னா ரொம்ப டங்கியுமே கொஞ்சம் சாஃப்டான ப்ரோ, கொஞ்சம் ரொமான்ஸ் மாதிரி தான் ப்ரோ. எது ப்ரோ? டங்கி டங்கி ஓடலையே பிரதர். ப்ரோ அந்த வி சேகர் படம் சொன்னீங்கல்ல, விரலுக்கேத்து வீக்கம்ல என்ன பிரச்சனை வரும் சொல்லுங்க படத்துல? தெரியலங்க, மறந்துடுச்சுங்க. அவங்க ஒய்ஃப் வேலைக்கு போவாங்க, ஆனா ஆம்பளைங்க நாங்க தான் வேலைக்கு போவோம், நீங்க எல்லாம் போக கூடாதுன்னு வரும். அதுல சாவனிசம் வராதா? அப்பா சொல்றீங்க தப்புன்னு சொல்லி கொடுத்துருவாங்க அந்த படத்துல. அதுக்கப்புறம் கடைசியில ஆம்பளைங்க நினைக்கிறாங்களே பொம்பளைங்க வேலைக்கு போக கூடாதுன்னு. அதுல குளோரிஃபை பண்ணாங்களா? அதுல குளோரிஃபை பண்ணாங்களா? நான் என்ன சொல்றேன், நாங்க எதுவுமே சொல்லலையே, நாங்க படமா தானே எடுத்துக்கிட்டோம். இல்லங்க லேசி, அதுல அந்த படம் குளோரிஃபை இல்லங்கல, அந்த படத்துல அந்த அவங்க நினைச்சது வந்து குளோரிஃபை பண்ணாங்களா? லேசி டாட்டா அவங்க நினைச்சது அந்த அளவுக்கு எல்லாம் ரொம்ப தீவிரமா மீன் பண்றீங்க. படமா காட்டுறாங்க, சீன் பை சீன் காட்டுறாங்க. நான் என்ன கேக்குறேன், அதுல என்ன இவரும் ஹீரோக்கள்லாம் என்ன கிணிமணி எல்லாம் எடுத்து அவுத்து விட்டு கார்டன்ல சுத்தி நடந்துட்டு இருந்தானுங்களா? கரெக்ட். ப்ரோ அது அவன் வந்து பன்னி குட்டி மாதிரி ஆயிடுவான். அவன் ஒரு திருப்பி பிறந்து வந்த மாதிரி ஒரு குழந்தை அந்த மாதிரி. இவனுங்க இங்க இருக்கவங்க எல்லாம் என்ன தெரியுமா பண்றானுங்க, இந்த படத்தை வந்து நல்லா இருக்குன்னு சொன்னா அத வந்து நல்லா இருக்குன்னு சொல்றவன வந்து பர்சனலா வந்து திட்டிட்டு குடிச்சிட்டு ஒரு சீன்ல ஒரு சீன்ல அவனுங்க வேண்டாம். இல்லங்க சொல்லுங்க, இல்லங்க நான் என்ன கேக்குறேன், சாவோயிசம் சொல்றீங்க. ஆனா ராஷ்மிகா செவுலே அடிச்சுப்பார் ரன்பீரை. ஆனா ஒரே ஒரு சீன்ல ரன்பீரை அவர் அமைதியா தான் இருந்தாரு, அவர் அப்பவும் அமைதியா தான் இருந்திருப்பாரு. ஆனா அனிமல் கூட வந்து விரலுக்கேத்த வீக்கத்தை கம்பேர் பண்ணி இல்ல கரெக்ட் இல்ல
அது காமெடியா இருக்குதுங்க சீரியஸா. இல்ல பிரசாந்த் ப்ரோ, இப்போ இவங்க இங்க இருக்கவனுங்க எல்லாம் இந்த படத்தை நல்லா இருக்குன்னு சொல்றவனுங்களை வந்து திட்டிட்டு இவனுங்க எல்லாம் இல்ல யோகிய இல்ல மாதிரி அவனுங்க இவனுங்க காமிச்சுக்கிறானுங்க. வேண்டாம், அவனுங்க இவனுங்கன்ற ஏகவசனம் சரி, வேண்டாம், அவங்க ஒழுங்கா அவங்க அவங்க இவங்கன்னு பேசு. அவங்க அவங்க அவர் ஓகேங்களா? கரெக்டா அவங்க தான் சொல்றாரு. அவர் இல்ல பேர் இங்க என்ன, அவர் உங்க கரெக்டா தான் சொல்றாரு. பிரசாந்த் ரங் அவர் கரெக்டா தான் சொல்றாரு. இல்ல நீங்க டார்கெட் கேக்குறேன்னா இவனுங்கன்னா இல்ல இப்ப இவனுங்கன்னா இப்ப கார்த்திக் ப்ரோ மட்டும் தான் உங்களை திட்டினாரு, இல்ல என்னையே சேர்த்து சொல்றீங்களா, இல்ல யாரு சொல்றீங்க? இல்லைங்க இல்ல இல்ல இவனுங்க ப்ரோ, இல்ல நான் இல்ல இல்ல பொதுவா ஏ எல்லாத்தையுமே கடைசியா ஒரு சொல்றேன் ப்ரோ, நிமிஷங்க. எல்லாத்தையுமே ஐயா சொல்றேன். ஐயா ஐயா ஆ, இன்னொன்னு கணவன்களே பிரசாந்த் ப்ரோ, ஒரே கணவன்களே ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் ரெண்டு நிமிஷம் யாரும் வந்து சொல்லிக்கிறேன். இப்போ இவங்க நல்லவங்க அப்படி நான் நல்லவன் அப்படின்லாம் நானும் ஐயா சொல்ல. எனக்கு கணவன்களே வந்து ஐயா சாமிகளே ஒரு 2 நிமிஷம் பேசிடுறேன், போயிடுறேன், ஒரு சண்டை போட்டுக்குங்க. என்ன மேட்டர்னா இங்க யாருமே அனிமல்ங்கிறது ஒரு சென்சார்டு படங்க, ஓகேவா? சென்சார் போயிட்டு வந்த படம். இங்க கருத்து மோதல் மட்டும்தான். அந்த படம் வரக்கூடாது, ஓடவே கரெக்ட் கூடாதுன்றதெல்லாம் கரெக்ட். என் பிரச்சனையே கிடையாது. அது வந்து இட்ஸ் சென்ட்ரல் போர்டு வந்து சென்சர் போர்டு வந்து அப்ரூவ் பண்ண ஒரு படம். ஸோ இட் ஹாஸ் எவ்ரி ரைட் டு ரன் இன் எனி தியேட்டர். அது நம்ம பிடிச்சா பார்க்கலாம், பிடிக்கலன்னா பார்க்காம இருக்கலாம், இல்லை பார்த்துட்டு அதை வந்து உட்காந்து கழிவுகளை கூட ஊற்றலாம். அது அவன் ரைட்ஸுங்க. ஸோ அதுக்குன்னு இப்படி படமே வரக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அது அவனுடைய வியூ பாயிண்ட். ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு வந்து இப்போ நான் அந்த படத்தை கிரிட்டிசைஸ் பண்ணுறனோ அதே அளவுக்கு அப்படி ஒரு உலகம் இருக்குதான் செய்யுது. இதை ஒருத்த காட்டுறதுங்கிறது நாம வந்து 100% தப்புன்னு நம்ம சொல்லவும் முடியாது. ப்ரோ ஆனா கார்த்திக் ப்ரோ வந்து அந்த மாதிரியே வரக்கூடாதுன்ற மாதிரி தான் இல்ல சொல்றாரு. அது ஓகே, சரி, அது அவனோட வியூ. நான் சொல்றேனே, அது கார்த்தியோட வியூ. அதுக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா அது அது அதாவது அவனோட அண்டர்ஸ்டாண்டிங்ல அது கரெக்டா இருக்கலாம். இப்போ என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா, நாம எனக்கெல்லாம் ஏன் அதுல பெருசா வந்து உடன்பாடு நிறைய புரியலங்கிறதோட கனெக்ட் ஆகல அப்படின்னா, அந்த உலகமே தனிங்க. அவன் வந்து எப்படின்னா அவன் சிஎம்ஏ அங்கிள்னு கூப்பிடுற ஒரு உலகம். அதாவது அவன் அவன் காட்டுற ஹீரோவுடைய ஃபேமிலிங்கிற 1,00,000 கோடி ரூபா பணம் வச்சிருக்கிற ஒரு ஃபேமிலி. தட் இஸ் 1% ஆஃப் த வேர்ல்ட்ஸ் டாப் மோஸ்ட் ரிச்சஸ்ட் பீப்புள். அவனோட ஃபேமிலியை தான் காட்டி அங்க இருக்கிற கதையை தான் அவன் சொல்றான். அப்படிங்கிறப்போ அவன் உலகத்தை நம்ம யாருமே பார்த்தது கிடையாது. அவனுக்கு உண்மையாலுமே என்ன பண்றானுன்னு நமக்கு தெரியாது. அதாவது நாம வந்து பாத்தீங்கன்னா ஒரு லோன் போட்டு வீடு வாங்கி அதுக்கு லோன் அடைக்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா அவன் வந்து 2 டிவியோ இல்லை 4 டிவியோ இல்லை ஒரு ஸ்டேட்ல பாதியோ அவன் வாங்குவான். ஸோ நாமளும் அவனும் ஃபர்ஸ்ட் ஒன்னே கிடையாது. அவன் வாழ்க்கைக்கு நமக்கு எந்த கனெக்டுமே கிடையாது. ஸோ அந்த வாழ்க்கையை காட்டுறா. அப்படிங்கிறப்போ இதோட அத்தென்டிசிட்டி என்னன்னு தெரிஞ்சதுன்னா இன்னுமே டீட்டெயில்டா இருக்குங்க. அண்ட் எனக்கு என்னன்னா இந்த மாதிரி படங்கள் வரவே கூடாதுங்கிறதெல்லாம் சத்தியமா என்னோட ஒப்பீனியன் கிடையாது. கண்டிப்பா வரணும். நாம சண்டை போடுற அளவுக்கு கான்ட்ராஸ்டிங் ஒப்பீனியன் இருக்கிற படங்கள். ஜனநாயகங்கிறது அதுதாங்க. நான் வந்து லெஃப்டா இருக்கலாம், இன்னொருத்தன் வந்து பக்கா ரைட்டா இருந்து சங்கியா இருக்கலாம், ஒருத்தன் பக்கா கம்யூனிஸ்டா இருக்கலாம். இதெல்லாம் அவனோட விருப்பம். இங்க சண்டை போடலாம், ஆனா இங்க யாரையும் வெறுக்க கூடாது, வெறுக்க தேவை கிடையாது. ஏன்னா அவனுக்கு அவனோட வளர்ந்த சூழல்ல அவனுக்கு ஒரு சித்தாந்தம் முடிச்சிருக்குங்க, என்னங்க? இல்ல ஒரு சித்தாந்தத்துல இருந்து இன்னொரு சித்தாந்தம் ஒருத்தன் மாறி இருப்பான். அதே மாதிரி ஒரு ஃபிலிம் மேக்கருங்கிற எல்லாருமே கேஎஸ் ரவிக்குமார் மாதிரி, எல்லாருமே வி சேகர் மாதிரி, எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இப்படித்தான் எடுக்கணும்னா ஒரு ரூல் புக்லாம் கிடையாது. ஒரே ஆப்ஷன் தான். சென்சர் பாஸ் ஆயிடுச்சா இல்லையா? சென்சர் பாஸ் ஆகல, ஒரு இல்லீகல் படம். சென்சர் பாஸ் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். நீ ஏதாவது பிரச்சனைனா சென்சர் போர்டை திட்டலாம், ஆனா சென்சர் போர்டை கண்டிப்பா கேள்வி கேட்கணும் இதுல. ஏன்னா சென்சர் போர்டையும் சரி இந்த நெட்ஃபிளிக்ஸ் மாதிரி தளங்களையும் மிகப்பெரிய கேள்வி கேட்க வேண்டியது இருக்கு. ஏன்னா ஏன்னா அது கண்டிப்பா கேட்கணும். ஏன்னா இவனுங்க என்னங்க அப்படி அன்னபூர்ணியில கண்டுபிடிச்சானுங்க? அப்படி என்னென்னமோ ஹிந்து சென்டிமெண்ட் ஹர்ட் ஆயிடுச்சு, பூரா ஹர்ட். என்னடா அப்படி ஹர்ட் ஆச்சு அதுல? ஏடா ஏடா அனிமல்ல ஹர்ட் ஆகாது, உங்களுடைய கலாச்சாரம் பூரா எதையுமே ஹர்ட் ஆகாத ஒண்ணு. ஏடா உங்க கலாச்சாரத்தையே சும்மா கமண்டலத்துல வச்சு மிதிச்சிருக்கானுங்க அனிமல் படத்துல. என்ன நீங்க சொல்ற பூரா கல்ச்சரி தலையில போட்டு மிதின்னு மிதிச்சிருக்கிறானுங்க. அதுல இல்லாதது பூரா அவன் அடிக்காத சரக்கும் இல்ல, அடிக்காத தம்மம் இல்ல. ப்ரோ பிரசாந்த் ப்ரோ, நெட்ஃபிளிக்ஸ்ல அதை எடுத்துட்டா அவனுக்கு வியூஸ் போயிரும்ல ப்ரோ. இல்ல இது நல்லா வியூஸ் வருது அததாங்க அனிமல் சொல்றேன். சாங்ஸ். அப்போ நீ அனிமலை மட்டும் அசால்ட் இல்ல பிரதர். அதுல வந்து இவன் பாட்டுக்கு அசால்ட்டா எடுத்துட்டாங்க. அந்த ப்ரொடியூசர் என்ன பாடுபடுறாருங்கிறது எனக்கு தெரியுங்க, அது வெளில சொல்ல முடியாது. அந்த கான்ட்ராக்ட் பிரீச் ஆனங்காட்டி அந்த ப்ரொடியூசர் வந்து என்ன பாடுபடுறாருன்னு நான் கேள்விப்படுறேங்க. அது அவ்வளவு சிரமமான ஒரு சிக்கல்ல கொண்டு போய் அந்த ப்ரொடியூசரை விட்டுருக்கானுங்க. என்ன ஏடா இல்ல பிரசாந்த், அதுல ஒரே ஒரு கொஸ்டின். ப்ரொடியூசர் சொல்லல, நெட்ஃபிளிக்ஸா தானே தூக்கணும். அது ப்ரொடியூசர் எப்படி நான் இது பலிகடா ஆக முடியும்? ரிட்டர்ன் எனக்கு இதுக்கு பண்ணிடுவாங்க ப்ரோ. சம்பந்தம் இல்ல. அந்த உன்னை யாரா படத்தை தூக்க சொல்லி பகவான் இல்ல அப்படி பகவான் கேட்க முடியாதான்னு ரிட்டர்ன் கேக்குறேன். வாங்கிடுவாங்க. காசு கொடுத்தது ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. பகவான் காசு வந்து ரிட்டர்ன் பண்ண சொல்லி
இன்னைக்கு டிமாண்ட் போயிட்டு இருக்கு. அது ஒரு பெரிய தொகை. இல்ல அது முடியாதுன்னு சொல்லிட்டு போலாம்ல ப்ரொடியூசர். இல்ல நீங்க இல்ல என்னடா நாங்க தூக்குனீங்க இல்ல நானும் ப்ரோ, அவங்க தூக்க பிஸ்மி சொன்னேன்னு. ஏதோ சொன்னாரு இந்த மாதிரி இப்பெல்லாம் அக்ரிமெண்ட்லயே போட ஆரம்பிச்சிட்டாங்க. படம் வந்து ஜெகபான் கான்ட்ரோவர்ஷியலா அது வந்து இருந்துச்சுன்னா உள்ள நீங்க ரிட்டர்ன் வாங்கிக்கணும் ஆமா அப்படிங்கிற மாதிரி ஓ சைன் பண்றப்ப ஆமா ஓகே அக்ரிமெண்ட்ல போட்டுறாங்க. ஆமா உள்ளே வந்து ஓகே பாத்தீங்கன்னா அந்த அது தெரியல எனக்கு. அது கிளாஸ் போட்டுங்க. இவனுக்கு விவரமா அவனுக்கு எல்லா பக்கம் தப்பிக்கிறதுக்கு லாயர் ஸ்ட்ராங் பண்ணி வச்சுட்டானுங்க. அவன் ப்ரொடியூசர் பாவம், அவனுக்கு என்னங்க தெரியும் இப்படியெல்லாம் ஒரு கான்ட்ரவர்சி ஆகணும். அவனுக்கு கடவுளையாங்க கண்டா நம்பி கொண்டு போய் கொடுத்துட்டானுங்க. கொடுத்து இன்னைக்கு அடிச்சு பின்னாடி வந்துருச்சு. இன்னைக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த ப்ரொடியூசர் வந்து தவிச்சுட்டு உட்காந்துருக்காருங்க இவனுங்க. ஆனா சரி அதுல அப்படி கான்ட்ரவர்சியா 2 சீன் இருந்துச்சுன்னா அதை எடிட் பண்ணிட்டு திரும்ப இல்ல போட இது முடியாது அப்ப நெட்ஃபிளிக்ஸ்ல. பிரச்சனை ஒண்ணும் கிடையாது. நயன்தாரா எடுத்து கத்தி எடுத்து 4 ஆம்பளை 2 வெட்டி 2 மண்டைய பொளந்து நயன்தாராவும் தம்ம போட்டுட்டு கார்டன்ல சுத்தி நடந்துச்சுன்னா முடிஞ்சு போச்சு இவனுக்கு. இவனுக்கு கண்டிப்பா வந்து இனி ரிட்டர்ன் எடுத்துக்குவானுங்க. அனிமல் மாதிரியே இருக்கே, ஐயோ நீங்க கொண்டு வந்து எங்களுக்கு திருப்பி கொடுத்துருங்க, எங்களுக்கு கலாச்சாரம் எல்லாம் பாதிக்கல அப்படின்ட்டு. ஏடா உங்களுக்கு வந்து ஒரு ஐயர் பொண்ணு வந்து முஸ்லீம் இது ஏதோ சமைக்கும் அவ்வளவுதான் பாவம். அது ஏதோ ரொம்ப சிம்பிளான ஒரு படங்க. அன்னபூர்ணிங்க ஒரு சிம்பிளான சாப்பாட்டுக்கான ஒரு படம் அவ்வளவுதான். இந்த சாப்பாட்டு மேல இருக்கிற அந்த ஒரு லவ் சொல்ற ஒரு படம் இவ்வளவுதான். இதை தாண்டி அன்னபூர்ணியில ஒண்ணுமே கிடையாது. பிரசாந்த் ப்ரோ குஷி படத்துல கூட அதான் ப்ரோ பண்ணுவாங்க. ஆக்சுவலி சமந்தா கூட ஐயர் பொண்ணுடா. ஆனா விஜய் தேவர்கொண்ட மீன் சமைப்பாங்க சம்திங் ஏதோ அந்த ஃபேமிலியோட சேர்ந்து. நிறைய படத்துல அதெல்லாம் இருக்குங்க. அது விஜய் தேவர்கொண்டார்ல மீன் சமைக்கலாம், திமிங்கலம் சமைக்கலாம், ஆக்டோபஸ் சமைக்கலாம். இல்ல அது பிரச்சனை இல்ல. அதுல அந்த ஜெய் ஒரு டயலாக் பேசுறதானே இவங்க ஏதோ பிரச்சனை அந்த பண்ணிட்டு ராமர் அதுதானே சொல்றதா வந்து பிரச்சனை இல்லங்க. ராமரே அந்த காலத்துல நான்வெஜ் சாப்பிட்டிருக்காருன்னு சொல்றது. ப்ரோ பிரசாந்த் ப்ரோ எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின். இல்ல ஒரு இது பிராமிக்கு பதில் ஒரு முஸ்லீம் பொண்ணு போர்க் பண்ற மாதிரி பண்ணிருந்தா படம் பிரச்சனை இல்லாம வந்திருக்குமா? இல்லங்க நான் இது எதுவுமே சொல்றேங்க. நானு இப்ப அதுதான் சொல்றேன். இப்ப போர்க் பண்ற மாதிரி காமிச்சாலும் இப்ப என்ன தப்புங்கிறத என்னோட கேள்விங்கிறது நானு. அதான் அதுக்கும் அவர் சப்போர்ட் பண்ணிருப்பீங்களான்னு கேக்குறேன். அவ்வளவுதான் சின்ன இல்லங்க. இங்க அந்த குப்பனது மேட்டர் இல்ல, அவங்க வந்து அந்த ராமர் இழுத்தது தான் வந்து பிரச்சனை. இது என்னன்னா இது ரெகுலர் சங்கி டைலாக். இது என்ன எப்ப பார்த்தாலும் வந்து பாத்தீங்கன்னா என்னைக்கெல்லாம் நீங்க வந்து மாட்டுக்கறி இழுக்கிறீங்களோ அன்னைக்கு பூரா பன்னிக்கறியை பக்கத்துல கொண்டு வந்துருவானுங்க. இது அந்த வெங்காயம் எல்லாம் கிடையாது, கறி தான். அதுல என்ன அது புரோட்டீன். அதுதான் சொல்றேன். அந்த காம்படிஷன்ல அவ பிரியாணி பண்ணப்போ நார்மலா பண்ணா பரவாயில்ல, நமாஸ் பண்ணிட்டு பண்ணும்போது டேஸ்ட் மாற மாதிரி சொல்றதுதான் பிரச்சனை ஆச்சு. வேற எதுவுமே இல்ல. நான் அதான் சொல்றேன், அததாங்க சொல்றேன். அதெல்லாம் சரிங்க. அதுக்கு எதுக்குங்க சென்சார் போர்டு வந்து சர்டிபிகேட் கொடுத்து சரின்னு சொல்லுச்சு? அத கேள்வி பண்ணுங்க. அதுதான் அத கேள்வி எல்லாம் இல்ல. அதுதான் சொல்றேன். அப்போ நெட்ஃபிளிக்ஸ் பண்ண நீங்க வந்து இந்த ஆர்கனைசேஷன் கம்ப்ளைண்ட் பண்ணி ஒரு பிரயோஜனமும் இல்ல. நான் அதான் சொல்றேன். இல்ல இவங்க மக்களுமே இல்ல நிறைய யூடியூப்ல ரங்கராஜ் பாண்டே கிட்டே ஒருத்தர் வந்து பேசுறாரு தீட்சிதர். அவர் வந்து அந்த படத்துல ஜெய் பேசின அதே டைலாக் அவர் பேசியிருக்காரு. பல இடத்துல அதை பேசியிருக்காங்க. அந்த படத்துல அது என்ன இருக்கும், வால்மீகி ராமாயணத்துல இருந்தத மாதிரிதான் அவர் சொல்லி காட்டியிருப்பாரு. பண்ணிருப்பாரே தவிர அவர் அது ஏன் கருத்துன்னு அவர் சொல்லியிருக்க மாட்டார். அப்படி இருக்கு, அதனால நீ இத பத்தி யோசிக்காத, நீ சமையல்ல கான்சென்ட்ரேட் பண்ணுன்னு சொல்லுவாரு. அது ரியல் டைம்ல நடந்த ஒரு இன்சிடென்ட்டோட இதுதான். ஒரு பிராமின் லேடி she become a big chef, big non-veg chef. அப்படி பார்த்தா எவ்வளவோ பேர் இருக்காங்களே. வெங்கடேஷ் பட் என்ன சொல்லுவீங்க? நிஜமா பிராமணர்களே நிறைய வீடியோஸ்ல இது சொல்லியிருக்காங்க. நான் இது வந்து என்னன்னா, நான் இது வந்து எந்த ஒரு ஹேட்ரடும் இல்லாம நான் சொல்றேன். அதையும் நல்லா தெரிஞ்சுக்கணும். எனக்கு என்னன்னா, நீங்க முருகரை கும்பிடுற மாதிரி நான் ராமரை ரொம்ப மதிக்கிறேன், ராமரை கும்பிடுறவங்களே ரொம்ப மதிக்கிறேன். ஏன்னா இது என்ன பண்ணுவானுன்னு எனக்கு தெரியும். அதனால இப்ப தெளிவா அதையும் சொல்லிடுறேன். நானு எனக்கு என்னன்னா இதுல என்ன கிடக்குதுங்கிற, நானு சாமியில என்ன கிடக்குது, அவங்க வந்து அந்த அந்த உண்மையாலுமே அந்த இன்டென்ஷன் கிடையாது. ஒரு இன்டென்ஷன் தப்பா ஒரு படம் பண்ணியிருந்தாங்கன்னா ஓகே, அவங்க இன்டென்ஷன் அது கிடையவே கிடையாதுங்க. அவங்க இன்டென்ஷன் சாப்பாட்டை பத்தி பேசுறது. பிரசாந்த் ப்ரோ இவ்வளவு தெளிவா எல்லாம் இவங்க பார்த்தா அப்போஸ் பண்றது இல்ல ப்ரோ. சும்மா டயலாக் இருந்துச்சுன்னா உடனே கொடி தூக்குறது அந்த மாதிரி. ஆனா இவனுங்களே தான் வந்து இப்ப என்னன்னா எங்களுக்கெல்லாம் என்ன கடுப்பாகுதுன்னா, டேய் ஏண்டா ஒரு சாதாரண சமையல் படத்தை இத்தனை லேயர் பாக்குற நீங்க அனிமல் வரும்போது வாயையும் சூவையும் மூடிக்கிட்டு அதுக்கு சப்போர்ட் பண்ணி சொம்படிக்கும் போது தான் கடுப்பாகுது. இவ்வளவுதான், இதான் மேட்டர், வேற ஒண்ணுமே கிடையாது. அதாவது இங்க அனிமல் வந்து தப்பு ரைட்டு இதெல்லாம் பிரச்சனை இல்லை. அன்னபூர்ணியில உனக்கு கண்ணு குத்திடுச்சு, குண்டியில ஊசி ஏறிடுச்சு, ஐயோ அந்த படம் என்ன தெரியுமா. ஆனா இவனுக்கு அனிமல்ல எதுவுமே இல்லை. எங்களுக்கா வெல்வெட் கம்பளை விரிச்சு அமனக்குண்டியா படுக்க வச்ச மாதிரி எங்களுக்கு ஜிலு ஜிலு ஜிலுன்னு காத்தடிக்குது. ஆஹா அனிமல் ஆஸ்கருக்கு போகணும். இவனு எல்லாம் இன்னொன்னு பிரசாந்த் ப்ரோ நினைக்கிறேன் அனிமலுக்கு.
நீங்க இல்ல bro, நீங்க பிரசாந்த் நீங்க சொல்றீங்க வந்து சூப்பரா பேசுறீங்க, பட் நீங்க யூஸ் பண்ற வார்த்தையை மட்டும் சரியா இருந்ததுன்னா நீங்க சொல்லக்கூடிய கருத்து நல்லா அது இருக்கும். ஓகே நீங்க சூப்பரா பேசுறீங்க, கொஞ்சம் அப்பப்போ சூப்பரா பேசுறீங்க. இல்ல நீங்க சூப்பரா அந்த பேசுறீங்க, அந்த அட்ரஸ் கருத்து வார்த்தை தடுத்துக்கிறேன் அது மட்டும். மத்தபடி உங்க கருத்து ரொம்ப சூப்பரா இருக்கு. ஆமா அதுக்கப்புறம் நீங்க வந்து விஜயகாந்த் வந்து ஆல்பா மேல்னு சொன்னீங்க. அவர் ஆல்பா மேல் இல்ல. ஏன்னா ஆல்பா மேலுங்கிறவன் தனக்கா வேண்டி வாழ்ந்தவன். விஜயகாந்த் வந்து ஊருக்கா வேண்டி வாழ்ந்தவர். அதனால அவர் வந்து ஒரு மாமனிதன் தான் சொல்லணும். அதனால தான் அவரை கேப்டன் சொல்றாங்க. அவர் ஆல்பா மேல் இல்ல, அதையும் தெரிஞ்சு. நான் என்ன சொல்றேன்னா இல்ல அவரு கான்டெக்ட்ல ஆல்பா மேல் ப்ரோ. அவரு நம்பர் டெஃபினிஷன்ல ஆல்பா மேல். நான் என்ன சொல்றேன்னா நீங்க நம்பர் டெஃபினிஷன்ல அவர் கிடையாது. இல்ல ஆல்பா மேல். நான் மனிதம் என்னன்னா ஆல்பாங்கிறத எப்படி நான் நினைக்கிறேன்னா ஒரு சைன் ஆஃப் டாமினன்ஸோ இல்ல வந்து ஒரு லீடர்ஷிப்புக்கான ஒரு ஒரு ரெப்ரசன்டேஷனா நான் பாக்குறேன். அப்படிங்கிறப்போ நான் பாக்குறேன். நீங்க இல்ல நீங்க சொல்ற ஜெனரல் டேர்ம் எனக்கு புரியுது, ஆப்வியஸ்லி புரியுது, அதோட டெஃபினிஷன் வேறங்கிறது எனக்கு புரியுது. பட் அதான் சொல்றேன், அந்தந்த வார்த்தைகள் வந்து அந்த அந்த ஜென்ரேஷன் அந்த எவால்வ் ஆகும்போது வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான மீனிங்கள் மாறிக்கிட்டே வரும். இப்போ லீடருக்கான டெஃபினிஷனே வந்து பாத்தீங்கன்னா இந்த கடைசி 100 வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா அதோட அப்கிரேடேஷன் எவ்வளவோ நடந்திருக்குது இன்னைக்கு. ஸோ அதான் மார்ட்டின் லூதர் கிங்ல இருந்து இன்னைக்கு வந்து அப்துல் கலாம் வரைக்கும் எடுத்துட்டீங்கன்னா அந்த லீடருக்கான டெஃபினிஷன் வந்து நமக்கு நிறைய அப்கிரேட் ஆயிருக்குன்னு சொல்றேன் நான். அதோட டெஃபினிஷன் அதே தான், பட் அதோட எல்லைகள் விரிஞ்சிருக்குன்னு நான் சொல்றேன் நான். ஸோ அதுல எனக்கு தெரிஞ்சு அந்த ஆல்பா மேல்களோட எல்லையும் விரிஞ்சிருச்சு. நான் ரியல் ஆல்பா மேல் சொல்றேன் நான். அது வந்து விஜயகாந்த் சார் மாதிரி, இங்க அப்துல் கலாம் ஐயா மாதிரி, இவங்கெல்லாம் வந்து ஏன் கலைஞர் ஐயா வரைக்கும் எடுத்துக்கோங்களேன். இவங்களெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் பிடிக்கல அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஆனா அவங்கெல்லாம் எடுத்து அவங்க பண்ண பணிகள்லாம் திருப்பி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளவு வேலைகள் செஞ்சிருப்பாங்க உட்காந்து. சமுதாயத்துக்கு வந்து அவ்வளவு வேலைகள் செல்ஃப்லெஸ்ஸா நிறைய விஷயங்கள் உட்காந்து டெடிகேட் பண்ணியிருப்பாங்க. இப்போ உங்களுக்கு டிஸ்அக்ரிமெண்ட் இருக்கிற மோடி ஐயா வரைக்கும் நான் சொல்றேன் நான். அவர் கூட நிறைய பேருக்கு உங்களுக்கு பிடிக்காது. அதுக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா அவர் நல்லதே செய்யலின்னு நம்ம சொல்ல முடியாது. அதான் நான் என்ன சொல்றேன், அந்த மனநிலைக்கு எல்லாரும் வரணுங்கிறதா. நான் என்னன்னா ஒரு லீடர் உனக்கு கம்ப்ளீட்டா பிடிக்காம இருக்கலாம். நான் அனிமலுக்கு வரும்போது அதை சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். ஒரே ஒரு மேட்ரு என்னன்னா, உங்களுக்கு அனிமல் வந்து பிடிக்காம இருக்கலாம், எனக்கு பிடிக்கல, அதோட சித்தாந்தங்கள் பிடிக்கல. ஆனா அதே சமயம் சந்தீப் ரெட்டி வாங்க அப்படிங்கிற டைரக்டரை பார்த்தா எனக்கு பெரிய ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா டெக்னிக்கலா அதாவது அப்பேற்பட்ட ஒரு அதாவது அந்த பட்ஜெட்ல ஒரு படத்தை ஒரு என்விஷன் பண்ணி அவ்வளவு அட்டகாசமா ஒரிஜினல் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வாங்கி அவ்வளவு அட்டகாசமா சீன்ஸை ஸ்டேஜ் பண்ணி அது பயங்கர வயலண்ட் தான். எனக்கு அது சுத்தமா உடன்பாடு இல்லை, அதெல்லாம் ஓகே. ஆனா அந்த வயலன்ஸை காட்டுறதுக்கான விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அவர் ஸ்டேஜ் பண்ணி எடுத்த விதம் அப்படிங்கிறது வந்து வி கேன் நெவர் எவர் அதெல்லாம் வந்து அவருக்கு விஷயம் தெரியாது அப்படின்லாம் நம்ம சொல்லிட முடியாது. ஆனா அதே சமயம் இந்த சித்தாந்தத்தை நான் என்ன சொல்றேன்னா, இந்த தீப்பெட்டியை வச்சு காட்டை எரிக்காம அதை விளக்கா பத்த வச்சான்னா மனுஷன் கொஞ்சம் மாறி வேற மாதிரி பண்ணலாம் அப்படின்னா அது வந்து மொத்த சமுதாயத்துக்குமே பயங்கரமா இருக்கும். எனக்கு என்ன நான் ரொம்ப பயந்துக்கிறேன்னா, அடுத்து என்ன அனிமல் கார்டனா அது என்னமோ கார்டன் போட்டிருந்தானுங்க, பார்க், அனிமல் பார்க், அடுத்த பார்ட் என்னன்னா இதனால இந்த ஒண்ணும் தெரியாது. ஏன்னா இது எங்க இறங்கும்னு நான் இன்னைக்கு சொல்றேன். சிட்டியில பெருசா இது ஒன்றும் எஃபெக்ட் இருக்காதுங்க. பாப்பாங்க, தே நோ திங்ஸ், தே மூவ் ஆன், அவ்வளோதான். அதை வச்சுட்டு இன்ஸ்பிரேஷன் ஆகலாம் போய் அவன் பொண்டாட்டி அடிக்கிறதோ இல்லை பொண்டாட்டி புருஷன் அடிக்கிறதோ நடக்காது. அதெல்லாம் ஓரளவுக்கு தான், அதில் ஏதாவது 1% நடந்தால் நடக்கும் இன்ஸ்பிரேஷன் ஆகி அடிக்கிறதெல்லாம். பட் இது எங்க ஒரு தப்பான ரெஃபரன்ஸா தப்பா இன்ஸ்பயர் ஆகும் அப்படின்னா, குக்கிராமங்கள்ல இதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவன் டெலிகிராமில் டவுன்லோட் பண்ணி பார்ப்பான். ஆஹா மேல் அப்படின்னாலே வந்து போய் பொண்டாட்டி எடுத்து சவுக்கு எடுத்து சலான்னு அடிக்கிறதாண்டா மேல் அப்படின்ட்டு இதுலேருந்து தப்பான இன்ஸ்பிரேஷன் எடுப்பு. ஒருத்தனை வந்து சதக்குன்னு வெட்டுறது, ரத்தம் மூஞ்சில தெறிக்க வெட்டுறது தான் வந்து ஒரு ஆம்பளைக்கான அழகு அப்படிங்கிற தப்பான இன்ஸ்பிரேஷனை அந்த அந்த சொல்லக்கூடாது அதை வந்து சொல்லக்கூடாத அந்த லேயர் இருக்குல்ல, அதை கரெக்டாக தப்பாக எடுத்துட்டு இந்த சொசைட்டியில் வந்து தவறுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பிரசாந்த் ப்ரோ வைஃப் அந்த ரன்வீர் கபூர் வைஃப் எல்லாம் அடிக்க மாட்டாரு ப்ரோ சும்மா அதே சொல்லாத ப்ரோ. சரி ஓகே. இல்ல இன்னொன்னு ப்ரோ, இப்ப நீங்க சொல்றீங்க ப்ரோ, இப்ப ஃபைட் கிளப் வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து கஞ்சா இருக்குது, ப்ரூட்டல் மர்டர் இருக்கு, எல்லாமே. ஆனா அந்த படம் ஓடல. இல்ல ப்ரோ அந்த படம் ஓடல. நான் என்ன சொல்றேன்னா ஜஸ்ட் பிகாஸ் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தா வந்து படம் ஓடிருங்கிறது கிடையாது ப்ரோ. நான் திருப்பி சொல்றேன், சந்தீப் ரெட்டி வாங்க இஸ் a great craftsman. இதெல்லாம் எவனாலையுமே மறுக்க முடியாது. இஸ் a fantastic craftsman. The way he stages the scene, அந்த சீன் கண்டினியூவேஷனு, அந்த எடிட் பண்ற பேட்டர்ன்ஸு ஒண்ணுமே கிடையாது. பாபி டியோல் அப்படி அது இன்ட்ரோடியூஸ் ஆகிற சீன் இன்னைக்கு பழகிடுச்சு.
ஆனா அதை முத பாக்குறப்ப அப்படி ஒரு எடிட் பேட்டர்ன் எவனாலையுமே அந்த இன்டர்வியூ பாத்தீங்கன்னா தெரியும். அந்த கட்ல இருந்து அந்த ஸ்கிரீன் தூக்குற மாதிரி அந்த எடிட் வரைக்கும் அந்த டிரான்சிஷன் வரைக்கும் தலைவர் யோசிச்சு வச்சிருந்துருக்கான். ஸோ அதெல்லாம் வந்து அது மறக்கவே இல்லை ப்ரோ. ஏன்னா அவர் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு எடிட்டர், அதுக்கப்புறம் தான் ஐ திங்க் டைரக்டர். அதனால தான் எடிட்டிங் வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. அதான் சொல்றேன். இல்லங்க அவர் கிராஃப்டா அவர் வேற லெவல் தான். படம் எடுக்கிறதா இருக்கட்டும், பெர்ஃபார்மன்ஸ் வாங்குறதா இருக்கட்டும், கட் பண்றது, சவுண்ட் டிசைன், மியூசிக், ஒரு சீனை ஃபுல்லா எடுத்துட்டு வர்றது எல்லாமே ஓகே தான். சில விஷயங்களை அவர் கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். அது க்ளோரிஃபை பண்ற மாதிரி அந்த ஒரு வயலன்ஸையோ அந்த பெர்வர்ஷன்ஸையோ தான் அவாய்ட் பண்ணணும் அவரு. அந்த விஷயத்துக்காக தான் அந்த படத்தை நான் பிடிக்குதுன்னு சொல்றேன். அதுதான் என்னோட பாயிண்ட். அதான் பொண்ணுங்களை வந்து பாத்தீங்கன்னா சும்மா சமையல் ரூம்ல உட்காந்துக்கிட்டு அதை அவர் இதை அவர் அது கேட்டா அதுக்கு ரீசன் இருக்கு அப்படிங்குவாங்க. பட் ராஷ்மிகாங்கிற ஒரு ரெஸ்பெக்டபுளான ஒரு ஆக்ட்ரஸ் தானே, அவங்களுக்கு ஏன் அப்படி ஒரு சீன் வைக்கணும்? ராஷ்மிகாவை குளோரிஃபை பண்றதுக்கு செமையா ஒரு சீன் வைடா. நீங்க போய் வெட்டுறீங்கல்ல, அதே மாதிரி ராஷ்மிகாவை கண் எடுத்து கொண்டு போய் ஒரு 4 பேர் சுடுற மாதிரி ஏன் பார்ப்போம்? ஏன் வைக்க முடியல உன்னால? அங்கதான் சூச்சமே இருக்குது. மேட்ரு என்னன்னா வச்சுட்டா ரன்பீர் கபூர் ஈக்குவலா ராஷ்மிகா ஆகி போயிடும் அந்த கேரக்டர். அது விட மாட்டானுங்க. அப்படி அந்த ஆர்க்கு பாருங்க, அந்த கேரக்டர் இவன் மட்டும்தான் போவார், இவர் மட்டும்தான் பீடி குடிப்பாரு, 10 பேர்த்த கூட்டு போவார், அப்படியே கழுத்து திருவி கொள்ளுவார் இவர். ஆனா ராஷ்மிகாலாம் ஒண்ணுமே, அந்த அம்மாவும் ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருக்குது, அதுக்கும் எல்லாமே தெரியும். அப்படிங்கிறப்ப ஈக்குவலா கொண்டு போய் அட்டிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ப்ரோ அதனாலதான் வாங்கா சொல்றாரு ரன்பீர் தான் ஆல்பா மேல், இவர் ஆல்பா ஃபீமேல்ங்கிற மாதிரி தான். அதனாலதான் அப்படி சொல்றேன். அதுதாங்க சொல்றேன். அந்த ஆளே கன்ஃபியூஸ்டுங்க. நான் அந்த அதாவது சித்தாந்தத்துல அந்த ஆளே குழம்பிதான் கிடக்குறான். சந்தீப் ரெட்டி வாங்கங்கிறான்னு குழம்பிதான் கிடக்குறான். அவனுக்கே ப்ராப்பரா இந்த டெஃபினேஷனும் தெரியலைங்க. அவன் இன்ஜெக்ட் பண்ண நினைக்கிறது ரொம்ப சிம்பிளுங்க. நான் ட்ரேட் பாயிண்டா சொல்றேங்க. அவனுக்கு எக்ஸாக்டா தெரிஞ்சிருக்குங்க எதுல அடிச்சா பணம் வருதுன்னு தெரிஞ்சிருக்குதுங்க. இல்லாட்டி இது 800 கோடி ரூபாயா சம்திங் கலெக்ட் பண்ணக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாதுங்க. அத்த பெரிய ஷாருக்கான் படம் வந்து 1000 கோடி 1050 கோடி தான் பண்ணுதுங்க. இது வந்து 800 கோடி ரூபாய் பண்றதுக்கு காரணம் எக்ஸாக்ட்லி இதுதான். இது இங்க மட்டும் இல்ல, நம்ம லவ் டுடே படத்துலயும் இதுதான் நடந்தது. அதெல்லாம் இன்னைக்கு திருப்பி ரீவிசிட் பண்றப்ப அது நமக்கு புரியுது. அதெல்லாம் அவ்வளவு நாம் பேசியிருக்க வேண்டியது இல்லையோன்னு எனக்கு புரியுது இப்பெல்லாம். ஏன்னா லவ் டுடே படத்துல நடந்ததும் என்னன்னா, நீங்க கரெக்டா காட்டுற மாதிரி காட்டி கடைசி வரைக்கும் அந்த பொண்ணு தப்புங்கிற மாதிரியே தான் வரும். அது பாத்தீங்கன்னா அது வந்து பிரதீப் வந்து வேணும்னே பண்ணல. ஆனா அது புரியுறது இப்ப எடுத்து பார்த்தோம்னா, ஆஹா இதெல்லாம் சரி பண்ணிருக்கலாமே அவரு அப்படிங்கறத நமக்கு தோணுது. ப்ரோ அதுலயும் அந்த ஹீரோயின் சொல்லுவாங்க, நீ டாக்டர் போய் பார்க்கணும்டா, நீ சைக்கோ, அந்த மாதிரி தான் அந்த ஹீரோயின் இல்ல சொல்லுவாங்க. ஆனா அதுல இருந்து என்ன எடுத்துக்கிட்டாங்க? நீங்க அந்த தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்ல நீங்க ஞாபகம் இருந்தா, நான் ஆக்சுவலா அந்த படம் ரிலீஸா ரிவ்யூ எல்லாம் பண்ணி முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 15 நாள் கழிச்சு போய் உட்காந்து பாக்குறேன். சில பொண்ணுங்க உட்காந்துருக்காங்க, மேக்சிமம் பேச்சுலர்ஸுங்க. அவன் உட்காந்துருக்கிறதே அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான். எப்படி அவன் பொண்ணை ஓட்டுறான், அது கூட சேர்ந்து நாம எப்படி ஓட்டுவோம், அவ்வளவுதான். அவனுக்கு அங்க மைண்ட்ல ஏறுறதெல்லாம் என்னன்னா, பொண்ணு மோசம், பொண்ணுன்னா இன்னொருத்த வந்து இந்த மாமா குட்டி ஒருத்தர் இருப்பான், அவன் கூட பேசுவா, பொண்ணுன்னாவே. அப்ப நீங்க பூரா யோக்கியமாடா. அதைய மோசம்னு சொல்ற அந்த இடத்துல நீங்க வந்து பாத்தீங்கன்னா, இவனுங்க வந்து பாத்தீங்கன்னா 3 பொண்ணு கூட கள்ள போட்டு இருப்பான், எல்லாம் பண்ணிட்டு இருப்பானுங்க. ஆனா அதையும் ஃபன்னா கட்டியிருப்பாங்க. இது என்னன்னா ஒரு மேல் மென்டாலிட்டியிலிருந்து ஸ்கிரிப்ட் எழுதப்பட்டது, அவ்வளவுதான். ஸோ இது என்னன்னா, ஸ்கிரிப்ட் எழுதும்போது இப்போ நானே நாளைக்கு ஏதாவது ஒரு படம் டைரக்ட் பண்றேன்னா கூட நான் பண்ணுவேன்னா, எனக்கு தெரிஞ்சு நான் எழுதிட்டு ஒரு பொண்ணுகிட்ட கொடுத்து படிக்க கொடுக்கணும். அதுல என்ன தப்பு இருக்கு? ஏன்னா ஒரு பொண்ணோட பாயிண்ட் ஆஃப் வியூல அது சரியா கரெக்டானு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாரும் சேர்ந்துதான் ஆடியன்ஸா வர்றாங்க நமக்கு. வெறும் ஆம்பளைக்கு மட்டும் வந்து உட்காந்துருக்கிறது இல்லை, பொண்ணுங்களும் நிறைய வந்து உட்கார்றாங்க. அவங்களை கிட்டத்தட்ட நம்ம எதுவுமே அவங்கள ரெஸ்பெக்டே பண்றது இல்லைங்க. ப்ரோ வெற்றிமாறன் இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு, அவங்களுக்கு ஒரு ஃபீமேல் ஃப்ரெண்ட் யாரோ சொன்னாங்க, நீங்க ஃபெமினிசம் பத்தி எல்லாம் நீங்க எழுதாதீங்க, நாங்க பாத்துக்கிறோம், நீங்க அதை வந்து ஒழுங்காவே ஹேண்டில் பண்ண மாட்டேங்கிறீங்க, நாங்க ஃபீமேல் டைரக்டர்ஸே அதை நாங்க எப்படி டைரக்ட் பண்ணுவோம் பண்ணிப்போம், நீங்க வந்து ராங்கா ப்ரொஜெக்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா சபரீஷ் நமக்கு தெரியவே தெரியாது, நமக்கு உண்மையா தெரியவே தெரியாது அது ஃபெமினிசம்னா என்ன. ஃபெமினிசத்தையே உலக தப்பா ஷாட்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த அரை பீடி குடிச்சுட்டு தான் பொண்ணே ஆரம்பிக்கும். என்னடி வாடி ஒரு பைக்ல ரைட் போடலாமா அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா தம் அடிச்சு இழுக்கும். அதே ஃபெமினிசம். அது ஃபெமினிசம் இல்லடா. ஒரு பொண்ணு தம் அடிக்கிறதெல்லாம் ஃபெமினிசம் இல்லடா, அது வேறடா, டாபிக்கே வேறடா அது. ஸோ இங்க சொல்ல வர்றது என்னன்னா, சந்தீப் ரெட்டி வாங்கா இஸ் a very confused man, great craftsman, but when it comes to concepts and சித்தாந்தம் ஐடியாலஜி is a very confused man. ஆனா சந்தீப் ரெட்டி வாங்கா படமே எடுக்கக்கூடாதுன்னா we have no right to say.
there is a censor board, let it speak. அது வந்து I strongly condemn. The same censor, the same Netflix that rejected Annapurni and threw it away for no valuable reason is now celebrating Animal. That is பிரசாந்த் ரங்கசாமி பிரதர், நீங்க சூப்பரா உங்களோட பாயிண்ட் கருத்தெல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு, ரொம்ப தெளிவா பேசுறீங்க. நாளைக்கு நீங்க ஒரு பெரிய நடிகராவோ ஒரு பொலிட்டிஷியனாவோ கூட வரலாம். பட் நீங்க பேசுற வார்த்தைகள்ல மட்டும் யாருன்னு தெரியுமா மனிதன் உங்களுக்கு? ஓகே தலைவா, சொல்லிட்டீங்க தலைவா. தெரியல, பட் அதை மட்டும் நீங்க மாத்திக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா ரொம்ப சூப்பரா பேசுறீங்க, ரொம்ப தெளிவான கருத்தா இருக்கு. ஏன்னா உங்களை யாராவது ஃபாலோ பண்ணா மேபி அவங்களும் அந்த மாதிரி பேசுறக்கூடாதுல சில வார்த்தை. நீங்க 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நான் பேசுனதெல்லாம் கேட்கல நீங்க, சரி விடுங்க. இப்ப நீங்க ரொம்ப தெளிவா தெரியல ப்ரோ, நீங்க தெளிவா கருத்தா தான் பேசுறீங்க. பட் என்னன்னா அந்த வார்த்தைகளை நான் ரொம்ப யூவா இருக்கேன். நீங்க இன்னொரு வருஷம்லாம் நீங்க நான் ஒரு நாள் ரெக்கார்டிங் பிரசாந்த் எல்லாம் இறங்குறாருன்னா தெரியும். இல்ல அப்படி வேண்டான்னு சொல்றேன். ஏன்னா நாளைக்கு நீங்க ஒரு பொலிட்டிஷியனா கூட ஆகலாம், ஒரு பொலிட்டிஷியனா கூட திறமை இருக்கு. இல்ல நான் அதை நான் கண்டிப்பா ஒத்துக்கிறேன். நான் உங்களோட பாயிண்ட் வந்து நான் ரொம்ப சிரமத்தாழ்ந்து நான் ஏத்துக்கிறேன். நான் நிச்சயமா வார்த்தைகள் வந்து ஒழுங்கா யூஸ் பண்ணணும். கண்டிப்பா கொஞ்சம் இந்த ரஃப்ல இருந்து கரெக்டா வந்துட்டு இருக்கேன், அப்படியே மாறிட்டு இருக்கேன். கண்டிப்பா இந்த வருஷம் வந்து இன்னுமே வார்த்தைகள் வந்து இன்னுமே பாலிஷ்டா நல்ல வார்த்தைகளை மட்டும் யூஸ் பண்றதுக்கு நான் நிச்சயமா உங்களுக்கு வாழ்த்துக்கள். நீங்க ஒரு பெரிய நடிகராகவோ வருங்காலத்துல ஒரு பெரிய அரசியல்வாதியாவோ வரணும்னு என்னோட ஆசை. ஐயா ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் ஒரு தேங்க்ஸ் நண்பர்களே. என்னன்னா இந்த வடக்குப்பட்டி ராமசாமி இந்த லுக்குக்கு வந்து நிறைய பேர் கோட் எல்லாம் பண்ணி நிறைய பேர் பாராட்டிருந்தீங்க, ரொம்ப தேங்க்ஸ். இந்த 2ஆம் தேதி படம் வருதுங்க. ஏதோ என் வேலையை முடிஞ்ச அளவுக்கு சின்சியரா உங்களை எல்லாம் மனசுல வச்சுதான் பண்ணேன். எனக்கு அது சரியா தப்பாலாம் எனக்கு தெரியல, சீரியஸா அந்த அளவுக்குலாம் எனக்கு பெரிய அறிவு கிடையாது. ஆனால் உங்களுக்கு உண்மையா நான் ஒரு உழைப்பை போட்டிருக்கேன். என்னோட உடப்பை வச்சுக்கிட்டு இப்போ கொஞ்சம் ஒல்லி ஆயிட்டேன், அப்போ ரொம்ப குண்டா இருந்தேன். அதை வச்சுக்கிட்டு ஒரு டவுசர்லாம் போட்டுக்கிட்டு, ஏன்னா நான் படித்த சினிமா எனக்கு என்னன்னா ஒரு சினிமான்னா அதுக்கு டெடிக்கேட்டடா இருக்கணும், டைரக்டர் என்ன சொல்றாரோ அதை கரெக்டாக பண்ணிடணும் அப்படிங்கிற மேட்டர்ல எல்லாம் கிராப் இப்போ வெட்டி அவர் என்ன சொன்னாரோ அதை நான் பண்ணேன். அந்த ரோலாக வாழ சொன்னாங்க, வாழ்ந்தேன். அதுக்கு நான் பெரிய ஆர்டிஸ்டாக அதெல்லாம் தெரியாதுங்க. எனக்கு உண்மையாக நான் ஒரு விஷயத்த பண்ணியிருக்கேன். 2ஆம் தேதி ஒருவேளை ஏதாவது நல்லா இருந்ததுன்னா எனக்கு வேறு ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் ஒரு ஜஸ்ட்டு அப்படி இப்படி பார்க்கணுதுன்னா ஒரு சின்ன ஒரு ட்வீட்டை போட்டு விட்டிங்கன்னா போதும், எனக்கு ரொம்ப பெரிய பெரிய சந்தோஷமாயிடும் எனக்கு. ஏன்னா அதில் ஒன்று படத்துக்கு நல்ல பேர், அதை விட எனக்கு ஒரு பயங்கர சாட்டிஸ்ஃபேக்ஷனுங்க, பயங்கர ஹாப்பியாக இருக்கும். ஸோ அது மட்டும்தான் ஒரே ஒரு ரெக்வஸ்ட். இன்னொரு பிரசாந்த் ப்ரோ, நீங்க ஸ்கிரீன் ஸ்பேஸ்ல எப்படி ப்ரோ கொஞ்சம் நிறைய இருக்குமா ப்ரோ? ஏன்னா நிறைய படத்துல நீங்க ஒரு சீன் நடிச்சுனப்ப எனக்கு இன்னொரு 2-3 சீன் வச்சிருக்கலாமே இருக்கு அப்படிங்கிற மாதிரி. இது கொஞ்சம் படப்புள்ளா இருக்கும், ஒரு ப்ராப்பர் கேரக்டர் ஆர்க் இருக்கிற ஒரு கேரக்டர் ப்ரோ. சும்மா வந்துட்டு போக. ஓகே ப்ரோ, சூப்பர் ப்ரோ. ஆமா, இனி இந்த வருஷம் இன்னொரு படம் நடிச்சிருக்கேன் ப்ரோ, போன வருஷம் நடிச்சது. அது ரொம்ப சூப்பரா இருக்கும். அதுவுமே ஒரு மாதிரி ரொம்ப கிளீனா காமெடி, நல்லா பேசி நடிச்சிருக்கேன். ஸோ அதுவும் ஒன்று இருக்கு. இன்னொரு பெரிய ஹீரோ கூட ஒரே ஒரு சீன் நடிச்சிருக்கேன். அது என்னன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்காண்டி நடித்தேன் அது, ஆனால் ரொம்ப நல்லா வந்திருக்கு ஆக்சுவலாக. இது அப்புறம் இன்னொரு சின்ன படம் நடிச்சிருக்கேன், அதுலேயும் நிறைய சீன் டைலாக்ஸ்லாம் இருக்குது. அது வருமானு தெரில, இந்த வருஷம் வந்துடும் நம்புறேன் நான். ஸோ இதுதான் லைன் அப்ஸ், பெரிய உலக லைன் அப். ப்ரோ அடிக்கடி இந்த ஃபுல் படம் ஃபுல்லா வர மாதிரி நடிங்க ப்ரோ. இல்லை இந்த வருஷம் அதான் பிரதர், இந்த 2ஆம் தேதி வரைக்கும் பேசாமல் இருக்கேன் நான். ஆக்சுவலாக ஒரு படம் வந்துச்சு நவம்பர் மாதம், ஒன்று வந்துச்சு, ஒரு ஹீரோவுக்கு ஃப்ரெண்டாக ஒரு சின்ன சேலரி நெகோசியேஷன். நான் பெரிய சம்பளம் கேட்கல, ஒரு 50,000 ரூபா பிரச்சனை, அதில் வேண்டான்ட்டாங்க. ஏன்னா ரொம்ப தரமட்ட சேலரிக்கு நம்ம போக முடியாதுங்க. என்னென்னா இங்கே ஒரு படத்தோட சம்பளங்கிறது வெறும் அந்த நடிக்கிறதுக்கு மட்டும் கிடையாதுங்க. நடிக்கிறதுக்கு அப்புறம் டப்பிங் பேசணும், அதுக்கு நீங்கள் எந்த ஊரில் இருந்தீங்கனாலும் நீங்கள் தான் வந்தாகணுங்க. அதுக்கு நம்ம ஃப்ளைட்லாம் போட்டு தர மாட்டாங்க, எங்கே இருந்தாலும் இல்லை கார் பெட்ரோல் கூட தர மாட்டாங்க சில டைமு, அதுக்கு வரணும். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ரெஸ்பெக்ட்டுமே இருக்கு ப்ரோ. அதுக்கப்புறம் ஆமாம் ப்ரோ, அதுக்கப்புறம் ப்ரொமோஷன்ஸ் பண்ணணும், இது எல்லாமே இவ்வளவு இருக்குதுங்க. இதெல்லாம் சேர்ந்து தான் அந்த சம்பளம். ஒரு சின்ன நான் கேட்கறதே ரொம்ப ரீசனபிளாக தான் கேட்பேங்க, கேட்டதுலேயே ரொம்ப கம்மியாக சொன்னாங்க, அதனால் வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டேன் ஒரு படம். ஸோ இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு டீசெண்டான சம்பளத்தை தாண்டி ரோல் நல்லா இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில், அந்த படம் ரொம்ப ப்ராமிசிங் இல்லை ப்ராமிசிங் டைரக்டர் அப்படிங்கிற பட்சத்தில் களத்தில் இறங்கி அட்ஜஸ்ட்லாம் பண்ணி சமயம் நடிச்சு கொடுக்கறது தான் இந்த வருஷத்தோட எய்முங்க. அட்லீஸ்ட் ஒரு 2-3 படமாவது நல்ல படங்கள் பண்ணணும்னு ஆசை. தெரிலைங்க, நான் ஒன்று யோசிக்கிறோம், சினிமா தாய் என்ன யோசிக்குதுன்னு தெரில.
அந்த அம்மா பார்த்து உங்களுக்கு நல்லது நடக்கும், உங்களுக்கு நல்லதுதான் நடக்கும். நல்லதாவே நீங்க வெற்றி பெறணும்னு வாழ்த்துக்கள். நன்றி மனிதன். ரொம்ப நல்லது. நீங்க ரொம்ப கருத்தா பேசுறீங்க, ரொம்ப நல்லா பேசுறீங்க. சில வார்த்தைகளை மட்டும் மாற்றிட்டீங்கன்னா நீங்க ரொம்ப பெரிய ரீச் ஆயிடுவீங்கன்னு எனக்கு ரொம்ப நன்றி. பெரிய வார்த்தைகள்ங்க, ரொம்ப நன்றி. இல்ல நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. தேங்க்யூ. 2.25 ஆச்சு. நன்றி. குட் நைட் ஆல். ஓகே பாய்.